மதராசி ஃபைனலா படம் எப்பயும் பார்த்தாச்சு. பட் லைக் வந்து ஒரு சில பர்சனல் காரணங்களால சீக்கிரமா இத போட முடியல. எடிட் பண்ணி போட முடியல. ஸோ ஃபைனலா எங்க ஒப்பீனியன்லாம் ஷேர் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி ஒரு வீடியோ ஃபைனலா போட்டுருவோம் அப்படின்னு. ஏன்னா ஒய் எஸ்கேப்ன்ட்டு அதில் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் மதராசி போடுறது. கொஞ்சம் தள்ளி போய் ஒரு ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஆல்சோ நாங்கள் படம் ஒன்று பார்த்தா கொஞ்சம் ஒரு அதான் ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்லியிருந்த மாதிரி ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கழிச்சு இந்த படத்தை பற்றி போடலாம். ஏன்னா வந்து ஒரு கிளியர் மைண்டோட ஏடா போடலாம் 3 அப்படின்ற டேஸ் மாதிரி. 4 டேஸ் ஆச்சு. இல்லை இதுக்கு சொல்லடா, ஜென்ரலாக அப்படி வச்சுருந்தோம். இதில் வந்து ஒரு ஒரு 15 3 டேஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து பட்டியா ஓகே, பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற மாதிரி போட்டுருவோம். ஏன்னா வந்து படத்தை பற்றி பேசுறதுக்கு இருக்கு, அதனால போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக போடாச்சு. ஸோ யா, படம் பார்த்தியா? படம் பார்த்துட்டேன். படம் எனக்கு வந்து ஓகேவா இருந்தது. ஏன்னா இப்போ வந்த பெரிய ஹீரோஸ் படம் எதுவுமே ஒர்க் ஆகாதனால சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய ஹீரோ தான். அந்த விதத்தில் பார்த்தா எனக்கு ஓகேவா இருந்துச்சு படம். நான் இதை முக்கியமா ஆமா, நான் நோட் பண்ண கூட இல்லை. ஆனா நீ எடுத்துட்டு வந்ததுனால அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு இந்த இது கேட்கறது. நிறைய பேர் சொல்லி கேட்கறேன். ரீசெண்டா வந்த மத்த பெரிய ஹீரோ படத்துக்கு இது பரவாயில்ல அப்படின்ற பார வந்து ரொம்ப அப்படியே கீழே தரையை நோண்டி தரை கீழே ஒரு 6 feet கீழே புதைச்சிட்டாங்களா. அதனால வந்து எது கொடுத்தான்ல அந்த குப்பைக்கு இந்த குப்பை பரவாயில்றா அப்படின்ற மாதிரி எது கொடுத்தாலும் அதெல்லாம் பரவாயில்றா, அது பார்த்ததுக்கு இது பரவாயில்றா, இவன் பண்ணதுக்கு அது பரவாயில்றா அப்படின்னு. அப்ப நல்ல படம் எப்பதான் தான் வரும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதான் சொல்றேன், அது பெரிய ஹீரோக்கள்ல இருந்து எதிர்பார்க்க முடியல. இப்போ இருக்க ரொம்ப காலமா அது போயிட்டு இருக்கு. சரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியோ என்னமோ அந்த படம் வந்து வச்சுக்கேன், இது ஒரு அப்படியே அவுட் ரைட்டா மொக்கையா இருக்கடா படம்னு கூட சொல்லியிருப்பாங்க போல. இப்ப வந்து பார்க்கும்போது மற்ற படம் பார்க்கும்போது ஒரு மிட் மூவிடா அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் தான் ப்ராமிஸா இருக்காரு வேற. ஏன்னா லைனா ஒரு நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்காருல்ல. நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பேருக்கு வந்து படம் பிடிச்சிருக்கு போல. அப்பா சூப்பரா இருக்குடா, கமிஷா ஓகே இருக்கு, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னா. எனக்கு ஓகே, அவ்வளோலாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, ஏதோ அப்படியே போச்சு. ஓகேவா இருந்தது படம். நிறைய ஃப்ளா இருக்கு படத்துல, அதை பத்தி பேசலாம். சில இடம்லாம் எனக்கு வந்து ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருந்தது நிறைய. லைக் வந்து எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா, சொல்லுவேன்ல கூலி வந்து மொக்கையா இருந்துக்கு, இதை கோட்டுக்கிட்டு மொக்கையா இருக்குன்னா கூட டேய் என்ன என்கேஜ் ஆச்சு பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி. இந்த படம் அந்த வகையில வந்து ஒரு என்கேஜிங்கா இருந்தது, என்டர்டெய்னிங்கா இருந்தது. அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல, என்கேஜிங்கா இருந்தது. நான் அப்படியே மூவ் ஆயிட்டே இருந்தது. ஆனா சில சீன்ஸ்லாம் எனக்கு போர் அடிச்சுது. அடிக்கலன்னுலாம் சொல்ல மாட்டேன், சில சீன்ஸ் இருந்தது. ஆனா ஓகேவான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்து. ஏஆர் முருகதாஸ்னா ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் அவர் பார்ப்பார், பார்த்து நல்லா தான் பண்ணுவார் எப்போவுமே அவர் படத்துங்களை. எனக்கு பெருசாக தெரிலப்பா. எனக்கு வந்து அப்படியே படம் பரபரன்னு போயிட்ட மாதிரி தான் இருந்தது, பெருசாக தெரில. எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து என்னடா இது அப்படி பார்த்துட்டே இருந்தேன். ஆனாலும் வந்து நான் வந்து என்ன சொல்றது, சரி ஓகே ஏந்து போயிடலாம் அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை. அப்படியே படம் மூவ் ஆகிட்டே இருந்தது. சரி ஓகே, எந்த இடத்துலையுமே வந்து இந்த கூலிலாம் நம்ம பார்த்துட்டு கூலி கோட்டோ நம்ம ஒரு படம் சொன்னோம், ஏன் அவன் படத்தை சொல்கிறேன், ஏன் இவன் படத்தை சொல்கிறேன், நான் எல்லாரும் படம் தான் சொல்கிறது. ரீசன் பெரிய ஸ்டார் விடாமுயற்சிலாம் வந்து பார்த்துட்டு என்னடா இதுன்ற மாதிரி தான் எழுந்து போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ரீசன்ட் படம் பெரிய ஸ்டார்ஸ் படம் எல்லாமே எழுந்து போயிடலாமான்ற அளவுக்குலாம் டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஓகே எங்கேயோ போயிட்டு இருக்கேன், போட்டுன்னு விட்டேன். எனக்கு என்னன்னா கடைசி ஒரு 20 நிமிஷமா என்னமோ 20-30 நிமிஷம் அப்பதான் எனக்கு படம் வந்து ஓகேடா சரி ஓகே இட் மேக் சென்ஸ் அந்த மாதிரி ஒரு தோண ஆரம்பிக்கும் போது படத்தை முடிச்சிட்டானு எனக்கு ஒரு அட பாவிங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்ட் 2ல சொல்லுவோம்ப்பா இதுக்குமா. சரி ஓகேவா, படத்துல ஆரம்பிப்போம். ஓகே, நீங்க எதுவும் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? நான் எடுத்து வச்சிருக்கேன். சொல்லுங்க, பரவாயில்ல. எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் டைட்டில்லே எனக்கு ஒரு ஃபோர் ஷேடோவிங் பண்ண மாதிரி இருந்தது. மேடுன்னு சொல்லியிருக்கல, மதராசியில் MAD மேட், அது மட்டும் ரெட் கலர்ல வச்சு அப்படியே அவ்வளோ பண்ணாங்க. ஆமாம் அப்படிதான் இருக்கும். வேணா பாருங்க, MADல மட்டும் ரெட் கலர் இருக்கும், மீதி எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும். MAD மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். அவ்வளோ ஃபோர் ஷேடோவிங் கொடுத்துருக்காரு, இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்காரு ஏஆர் முருகதாஸ். அப்படியா? ஆமா. எனக்கு நான் கொஞ்சம் ஆன்லைன்ல பெருசா ஆக்டிவா இல்ல, ஒரு 20 நாளா. எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா தெரியல. இல்ல, நான் ஆன்லைன்லயே பார்க்கல, நான் அந்த மீம்லாம் நான் பார்க்கல, நான் படத்துல நான் நோட் பண்ணாத. அதனால தான் நான் சொல்ல வரேன்.
ஓ இதெல்லாம் ஏதாவது ஆன்லைன்ல பார்த்துட்டு எதுவும் சொல்றானா, இல்லைன்னா வந்து இவனா நோட் பண்ணி இவ்வளவு நோட் பண்ணியிருக்காளே ஏதா நோட்ஸை சொல்றானா என்கிட்ட வீடியோ பண்ணலாம்டா, ஏதாச்சும் ஒரு நோட் சொல்றானா அந்த பாயிண்ட் நானும் வந்து பேசுறதுக்கு ஹெல்ப் ஆகுன்ற மாதிரி சொல்றப்ப எதுவுமே சொல்ல. இப்பதான் தெரியுது இவனோட ஜீனியஸ் வந்து ஆடி ஜீனியஸ் ஆரம்பிச்சது காட்டாலும் வெயிட் பண்ணிருக்கான். அப்படிலாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது. நான் எனக்கு கண்ணில் அப்பட்டமா தெரிஞ்சது அது. அது மீம்ல வந்துதான் அப்படியா? தெரியல, ஆனா நான் பார்க்கல மீம்ல எதையும் இது வரைக்கும். ஓ ஆமா ஆமா, நீ மேட்னு சொன்னதுனால நான் அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ம் இப்ப நான் வந்து நான் இந்த த்ரூ அவுட் வந்து இந்த படத்தை பத்தி பேசுறப்ப சில படத்துல நான் ரெஃபரன்ஸ் சொல்லி சொல்லலாம்னு இருக்கேன். ம் So, அந்த வகையில வந்து சலார் பாத்திருக்கல. சலார் நான் பார்க்கலப்பா, சலார் பார்க்கல. சலார் ஏய் அது அப்ப நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். யாரோ ஒருத்தன் பார்த்தாங்க, அவங்க கிட்ட நான் அந்த டிஸ்கஷன் பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன் சலார் வந்து இந்த இந்த மாதிரி வந்து ஸ்ருதி ஹாசன்லாம் நடிச்சிருப்பாங்களே, அதுவா அந்த படமா? சுதிஹாசன் பிரபாஸ் அந்த அப்போ இதுதான் பார்த்தேன், இந்த அப்போ பார்த்தேன். கேஜிஎஃப். ம் ம் ஏய் என்னடா பாத்தியா பாக்கலையாடா? பார்த்தேன், ஞாபகம் இல்லை. படம் ஞாபகம் வச்சுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அம்மா அம்மா அம்மான்னு வரையா, அந்த அந்த பிரபாஸ் தானே அதில்? ஆமா அந்த படத்துல, ஆமா அந்த படத்துலயும் ஆமா அம்மா சென்டிமெண்ட்லாம் நிறைய இருக்கும். பட் அந்த படத்துல வந்து பிருத்விராஜ் வந்து ஓகே ஓகே, பிரபாஸ் வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம். பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து மென்டல்லே சொல்லுவான், அவன் மென்டல் மாதிரி அவனை வந்து இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதான் சொல்லுவான். நம்ம வந்து இந்த எனக்கு படத்துல வந்து சிவகார்த்திகேயன் வந்து நம்ம வந்து இவன் என்னடா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால, ஏன்னா அவன் பைத்தியக்காரன். ஒரு லிட்டரல் கண்டிஷனே வந்து ஒரு மென்டல் கண்டிஷன் அவருக்கு இருக்கு. ஆமா அதனால வந்து அவரு போ நீ சொல்ற மாதிரி இந்த மேட் மேனா மாறுற. எனக்கு ஏன் திரும்ப அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் முடிச்சிருந்தது. ம் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவருக்கு ஒரு பிடிஎஸ்டி இருக்கு, இது இருக்கு அது இருக்கு அப்படின்னா சொல்லி காட்டுறாங்களா. ஆமா அதெல்லாம் வந்து எப்படி காட்டியிருப்பாங்கன்னா அவரோட ஒரு எப்படி சொல்றது, அவரோட ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. ம் ம் நம்ம வந்து நான் அப்பெல்லாம் பார்த்துட்டுல இவன் எதுக்கு எல்லாரையும் வந்து இப்படி முடியும்னு எப்படி அடிக்கிறான், இதெல்லாம் எப்படி முடியுது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ம் எப்படி இவ்வளவு ஒரு இன்சியன் ஒரு ஸ்ட்ரென்த் வருது இவனுக்கு, அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ம் என்னமோ இந்த பீப்புள்னால ட்ரெயின்டு இந்த காப்ஸ் அவங்களாம் காட்டுறாங்கல்ல, ம் அந்த சீக்ரெட் என்னமோ சீக்ரெட்டா ஒரு மிஷின் பண்றாங்க, அவங்களாலாம் முடியாது, இவன் எப்படி போய் எல்லாரையும் பழக்கிறாங்க இழக்கிறான்றதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு என்னதான் ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒண்ணு பெருசா முடியாது, 20 பேர் 30 பேர் அடிக்கலாலும் ஒரு கதையாவும் காரணம் சொல்ல மாட்டாங்களே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்குன்னு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் லேட்டர்ல கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்லுவாங்க இந்த ஆமா மாதிரி அந்த அவன் டாக்டர், வந்து அந்த அவர் தானே, அந்த டாக்டர் தான், அவர் தான் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து சொல்லுவாரு. ம் அது சொன்னதுக்கு அப்புறம் அவன் அது கொஞ்சம் அப்படியே அவன் வந்து ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு. அவனே அவனை வந்து எனக்கு அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு அப்படின்னுவான். ம் அதுக்கப்புறம் வந்து சுத்தி இருக்கவங்க வந்து ஒரு மாதிரி காட்டா மாதிரி அடிச்சு போட்டுருவான், இது போட்டுருவானுவாங்க. ஃபைட் எல்லாமே இல்ல. எனக்கு வந்து படத்துல நிறைய பேர் வந்து ஃபைட்லாம் செமையா இருக்குன்னாங்க. ம் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த அந்த எனக்கு அந்த வந்து யாரு ருக்மிணி. அதான் எனக்கு வந்து ம். ரெண்டு ஃபைட் நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா, ஸ்டார்டிங் ஒரு வித்யூத்தோட ஒரு ஓப்பனிங் சீன் வரும்ல, ஸ்டார்டிங்ல வித்யூத்தோட ஆமா ஓப்பனிங் சீன் தான் ஸ்டார்டிங். வரும். அந்த ஃபைட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கட் பண்ணா எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு ரூம்ல போட்டு பங்கருக்குள்ள அடைச்சு அடைச்சிருவாங்க. வச்சிருப்பாங்க. ஆமா ம். அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த ம். ஃபைட்டு சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வித்யுத் ஆ, ஜான்வாலோட ஆமா. இன்னொரு ஃபைட்டும் நல்லா இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆவார்ல, தப்பிச்சு வருவானா அந்த 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 ஃபைட்டா? ஃபைட்டும் நல்லா இருந்தது. அவ்வளவுதான். எனக்கு அதான் எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, நீ சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து அந்த செகண்ட் ஆஃப் எனக்கு அந்த வந்து இந்த கேரக்டர். சிவகார்த்திகேயனை விட வித்யூத்துக்கு நிறைய மாஸ் சீன்ஸ் வச்ச மாதிரி இருந்தது. எனக்கு என்னன்னா, வித்யூத்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க, அது என்னது, ஐயோ விராட் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய ஃபோர்ஸை கொண்டு வந்திருப்பேனே, அந்த மாதிரி சொல்லுவாரு. வித்யுத்துக்கு வந்து இவங்க பில்டப் கொடுப்பாங்க. ஆ வித்யுத் வந்து அவன் வந்து அவன் தலை இல்ல, அவனை சொன்னவன் தலையை கொண்டு வரான். வித்யுத் வந்து இவனுக்கு யாரு ரகுக்கு வந்து பில்டப் கொடுத்துட்டு இருப்பாரு, எஸ்கே கேரக்டருக்கு. ம் கடைசியில சொல்லுவாரு, சார் சொன்ன மாதிரி தலையை கொண்டு வந்துட்டாங்க சிண்டிகேட், இல்ல சொன்னவன் தலையை அவன் கொண்டு வரான். ஆக்சுவலா அது கொஞ்சம் நல்லா இருந்தது, அந்த சீனா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. சில டைலாக்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் டுவர்ட்ஸ் எண்ட்லாம் மாஸ் டைலாக்லாம் நிறைய ஒர்க்கா இருந்தது. அது இது மாதிரி வேட்டையாட கண்ணு வேணும்னு கேட்டியாமே, அந்த மாதிரி தலை வேணும்னு கேட்டியாமே. அந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே இதை நான் முதல்ல முடிச்சிடறேன். ஸோ வந்து எனக்கு வந்து அந்த அதுக்கப்புறம் அந்த இந்த கேரக்டர் கடத்திடுவாங்களா, யாராவது மாலதி கேரக்டர், அந்த பேர் எப்படா மறந்து போச்சு, 3000 தடவை அந்த பேரை கேட்டு அந்த மாதிரியே தான், அதேதான் அந்த மாதிரிதான் மாலத்தின்னு சுத்திட்டு இருந்தது. அந்த கேரக்டர் வந்து கடத்தினதுக்கு அப்புறம் அவரு அப்படியே நடந்துக்கிறது, அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே ரஃபா வருது, அது இதுன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் ஓகே இதனால தான் இவனை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுக்கே இந்த அளவுக்குலாம் அவன் இன்டென்ஸா இருப்பான்னு தெரியாது. பட் லைக்
கொஞ்சம் போக போக ஓகே ஓகே இட் மேக் சென்ஸ். ஹி கேன் லைக் பீட் அப் 20 பீப்புள் 30 பீப்புள்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அப்படியே இன்டென்ஸா அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருந்தது. படம் முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து அடப்பாவீங்களா இப்பதான்டா கொஞ்சம் கொஞ்சம் ஆல்சோ இன்னொன்னு செமையா பிரில்லியண்டா ஒன்று பண்ணியிருந்தாங்க. பட் டு ஹேவ் எனி பாயிண்ட்ஸ்? நீ வந்து பேசுறியா ஏதாச்சும்? நான் அதை வந்து முடிச்சுட்டு நான் கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும்னு வந்தால் எனக்கு வந்து ஒரு டான்ஸில் ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு மாஸ் சீனில் அது வைக்காம யூஸ்வலாக இல்லாமல் ஒரு மாதிரி சாங்கில் இன்ட்ரோ பண்ணது எனக்கு நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் சாங்லேயே ஹீரோயினோட இன்ட்ரோ பண்ணதும் நல்லா இருந்தது. சாங்குள்ளேயே ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷனும் வரும், அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நான் உடல்நலவாசியில் எனக்கு பெருசாக ஒர்க்கே ஆகலை. ஏன்னா அந்த பாட்டே எனக்கு பெருசாக பிடிக்கல. எனக்கு படத்தில் நிறைய பாட்டு எதுவுமே எனக்கு பெருசாக ஒட்டவே இல்லை. எனக்கு ஆமா அனிருத் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த படம் ரொம்ப நாளா ப்ரொடக்ஷன்லயே இருக்குல்ல, எனக்கு என்னமோ கூலி கீழிலாம் ஃபோக்கஸ் பண்றக்கும் போது, அப்பா மதராசின்னு ஒரு படம் இருக்குப்பா அப்படின்னு கொடுத்த மாதிரி, அப்படியா இந்த டாக்டர் ஏதோ பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல தீம்லாம் சூப்பரா இருந்ததுப்பா இந்த படத்துல. போடா எனக்கு இன்னொரு கால்ரா. ஏன்பா நீ தானப்பா சொன்ன ஆல்பம் ரிலீஸ் ஆனோடனே சூப்பரா போட்டிருக்கானே என்கிட்ட. இல்ல எனக்கு கேட்க கொடுத்த படத்துல ஒட்டவே இல்லடா. படத்துல அந்த ஒரு இன்னும் சாங் என்னது, ஏதோ ஒரு இந்த ஃபேமிலி எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு மாண்டேஜ் மாதிரி ஒரு சாங் வரும். அது வந்து அந்த சாங் வந்து மாண்டேஜா போறதுக்கு செட் ஒரு மாதிரி டான்ஸ் பீட் மாதிரி இருந்தது. ஒரு அது என்ன சாங் மறந்து போச்சு எனக்கு. ஆனா வந்து ஒரு மாண்டேஜா போயிட்டு இருக்கு. 2 சாங் மாண்டேஜா போவோம். ஒரு சாங் கூட ஓகே மாண்டேஜ் போறது, இன்னொரு சாங் கொஞ்சம் மாண்டேஜ்லாம் வரும். எனக்கு வந்து இது கொஞ்சம் டான்ஸ் ஹூக்லாம் இருக்க மாதிரி இருக்கு. சம்மந்தமே இல்லாம இன்னொரு மாண்டேஜ் சாங் போயிட்டு இருக்கு. இன்னொரு வந்து அவங்க 2 பேரும் இந்த லவ் பண்றது அது காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு லவ்மே கூட எனக்கு பெருசாலாம் ஒர்க் ஆகல படத்துல. அவங்க லவ் எனக்கு அதை பத்தி பேசணும். லவ் ஆங்கிள் தான் அதான் சொல்லலாம். அது சொல்லலாம். நான் எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஆம்புலன்ஸ்ல அவரை வந்து அடிபட்டு கூட்டிட்டு வருவாங்களா ஆம்புலன்ஸ்ல அவரை, யார அந்த இவரை ஐ மீன் போலீஸ் ஆஃபீஸர் விக்ராந்தோட அப்பாவை. விக்ராந்த பத்தி பேசி ஆகணும் இந்த படத்துல. பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, அது வேற விஷயம். அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுல இன்டெலிஜென்ட்டா ஒன்று பண்ணுவாரு, நான் சொல்றேன் அப்புறமா சொல்றேன். அவங்க அப்பா வந்து அடிபட்டு நைட்டு அடிபட்டிருக்கோம், ஆந்திரா பார்டருன்னுவாங்க. ஆந்திரா பார்டர்ல இருந்து தமிழ்நாடுக்கு நடுவுல எதுவுமே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காதா? எனக்கு அங்க இருந்து காலைல வரைக்கும் ஆம்புலன்ஸ்லயே கூட்டின்னு வந்துட்டு இருப்பாங்க. இல்லடா அந்த ஹாஸ்பிட்டல் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வாங்க சார் வழியில். ஏன்னா நான் தான் சொல்றேன் என்னென்னமோ ஏன்னா உயிர் சும்மா சொல்றேன்டா. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பாத்திருக்கேன். இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போய் சேர்ந்தோம் எனக்கு காசு கிளைம் பண்ண ஆந்திரா பார்டர்ல இருந்து தமிழ்நாடுக்குள்ள கூட்டிட்டு வந்துனுங்கிறாங்க. நடுவுல எந்த ஹாஸ்பிட்டலும் இல்ல, கூட்டிட்டு வந்துக்கினேங்கிறாங்க அவங்க பாட்டு. இவர் அப்பதான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி கீழே விழுந்து இவரும் அதே இதுல போற மாதிரி. அது கொஞ்சம் ரொம்ப ஆடா இருந்தது. அது நல்லாவும் இல்லை எனக்கு அந்த சீனு. என்னடா இவ்வளவு கன்றாவே. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து இறங்குவாரு. இறங்கின ஒண்ணு இல்ல, இது என்ன ரமணா ஹாஸ்பிட்டலாடா அப்படின்னு. ஆமா ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஆமா தலைவர் கூட வருவாரு, ஏஆர்எம் கூட வருவாரு. ஆமா சொல்லுவாரு, ஸ்டார்டிங்ல வருவாரு. அவன் சூசைட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்னடா சொல்றானே தவிர குதிக்க மாட்டான். அப்படி சொல்ல மாட்டாரு, வேற ஏதோ சொல்லுவாரு. அது என்னது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சிவகார்த்திகேயனே. பா இதுக்கு எதுக்குப்பா வருத்தப்படுறான், இதுக்கு சந்தோஷம் தானே பண்ணும் அந்த மாதிரி சொல்லுவாரு. ஏதோ ஏஆர் முருகதாஸ். ஆமா அவருடைய அந்த பூமர்த்தனமான ஒரு சில இதெல்லாம் பண்ணுவார் தெரியுமா, ஃப்ரீ ஸ்டஃப் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறதுன்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாரு. இந்த சர்க்கார்ல இந்த இதுக்கு கொடுக்கறது, அது என்ன இதுவா கொடுக்கற பொருளா வந்து ஃப்ரீ ஸ்டஃப் அதெல்லாம் உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சர்க்கார்ல பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு சில பூமர்த்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா தெரியுமா. இன்னொரு இன்டர்வியூல கூட ஒண்ணு சொன்னாரு, ஒரு நார்த் இந்தியன் இதுல வாழ்ற ஒரு பையன் வந்து ஒரு அண்ணா நகர் மாதிரி அந்த மாதிரி ஒரு சைடுக்கு வந்தா அவனோட வாழ்க்கையில என்னமோ ஒரு ரீசெண்டா ஒரு இதுல பார்த்தேன். இந்த மாதிரிலாம் வந்து அவர் படத்துல அங்கங்க சும்மா ஏதாச்சும் ஒண்ணு வைப்பாரு. அது ஒண்ணு பாக்கிறதுக்கே சங்கர்த்தனமான வேலைகள் இதெல்லாம் சிலது பண்ணுவாரு. அந்த மாதிரி இந்த படத்துலயுமே வந்து எனக்கு வந்து ஏன்னா இந்த ஆள் இன்னும் வந்து வாட்ஸ்அப் இதை பார்த்துட்டு பண்ற மாதிரி பண்றாருன்னு எனக்கு தோணுது. என்னன்னா இந்த ஸ்கூல்ல ஒரு ஷூட்டிங் நடக்கும் அந்த சிவகார்த்திகேயன். அது வந்து எனக்கு முதல்ல என்னன்னா, சிவகார்த்திகேயன் வந்து அப்பதான் அவங்களுக்கு ஆக்சுவலா தெரியும் அவர் வந்து மென்டலா கொஞ்சம் இதுவா இருக்காருன்னு. சரி ஓகே உள்ள கூட போயிடுறாரு. உள்ள போயிட்டு அவர் ரிசால்வ் பண்றதுக்கும் போல எதுக்கும் போல உள்ள போயிட்டு பொம்மை துப்பாக்கி சும்மா சொல்றா அப்படின்னாரு. இப்ப அவர் சாவறதுக்காக அதை பண்ணாரா? ஆமா அவரு அது ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் ஐடியா அதானே, சாவணும்னு வருவாரு. முதல்ல அந்த பையன் வாழ்க்கை வேற பாதிக்கப்பட்டு போய் தொலையும், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் ஒண்ணு சொல்லுவான் பாரு, நான் சின்ன வயசுல இருந்து பப்ஜி எல்லாம் இது பண்ணிருக்கேன். அதுதான் ஏன் உங்களுக்கு கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் மேல இவ்வளவு வரணும் உங்களுக்கு எனக்கு புரிய மாட்டேன். இதெல்லாம் இந்த வாட்ஸ்அப் பூமருங்க பேசும் பாரு, வீடியோ கேம்ஸ் பார்த்துதான் இதெல்லாம் கெட்டு போறான் அது இதுன்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க பாரு. அந்த மாதிரிலாம் எனக்கு
இந்த யூஎஸ்ல இப்போ கொஞ்சம் அதிக, இப்போ இல்லை ரொம்ப வருஷமாவே இந்த கன் கேசஸ் இதெல்லாம் அதிகமாக வருது, ஸ்கூல் ஷூட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம். அது நான் சொல்லணுன்றது. ஆமாம், ஏன்னா கன் கல்ச்சரை பற்றி பேசியிருக்காங்க இந்த படத்தில். அது ஒரு அதான் முக்கியமாக பேசியிருக்காங்க. எனக்கு அந்த விஷயம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஏன்னா கன் கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டில் வந்து கம்மியாக இருக்குன்றேன் நான். மற்ற ஸ்டேட்ஸோ மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தேன்னா கன் கல்ச்சர் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த விஷயத்த பிளாட்டாக எடுத்து பேசுனது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள கன் கல்ச்சர் வரக்கூடாது, நம்ம கிட்ட தான் கம்மியாக இருக்குது கன் கல்ச்சர், அந்த மாதிரி சொன்னது எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே. எனக்கு சம்டைம் எப்படி இருந்தா இவனுங்க ஏதாச்சும் ஐடியா எடுத்து கொடுக்குறாங்களே அந்த மாதிரி இருந்தது. சும்மா இருக்கவங்களுக்கு இவனே ஏதாச்சும் ஐடியா எடுத்து கொடுக்குறாங்களே சில படம் அந்த மாதிரி தோணும். பட் லைக் இது ஃபிக்ஷன் தானே, சரி ஓகே, ஃபிக்ஷனல் வேர்ல்டு என்னமோ நடக்குது சொல்றீங்க, ஓகே. அது எனக்கு அந்த இதுதான். நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன் நான். அது சொல்லி முடி. அதான் அந்த பப்ஜி எல்லாம் சொல்லும் போதுதான் எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு ஒரு பூமருங்க மாதிரி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எதுக்கு வந்து ஒரு படத்துல வைக்கணும்? வீடியோ கேம்ஸ் பார்த்து இந்த பசங்க எல்லாம் இப்படி கேட்டு போறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ஏன் அப்படி இருக்கு? அவன் சுடுறான்றதோட முடிச்சிட வேண்டியதானே. நான் பப்ஜில மட்டும் தான் சுட்டிருக்கேன், அந்த கண்ணை கையிலேயே பிடிச்சதுல எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இதெல்லாம் இல்ல, அந்த பையனும் மென்டலி டிஸ்டர்ப்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னமோ சொல்லிட்டு போவான்டா. வீடியோ கேம் என்னால ஒத்துக்க முடியாதா? எப்படா வீடியோ கேம், எதுக்குடா வீடியோ கேம்? சும்மா கிடக்குற இது வீடியோ கேம்ஸ் கேட்சிங் ஸ்ட்ரேன்ற மாதிரி சும்மா கிடக்குற வீடியோ கேம் எதுக்குடா போட்டு பழகுறீங்க பட்டியா? அந்த மாதிரி சில அங்கங்க இன்னொன்னு கூட பண்ணாரு, எனக்கு மறந்து போச்சு. இன்னொன்னு என்னமோ ஒண்ணு பண்ணாரு. எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங்ல அந்த ஆம்புலன்ஸ்ல 2 பேரும் கூட்டிட்டு வருவாங்களே, எது திரும்ப செம கிரிஞ்சா இருந்தது. உள்ள எடுத்துட்டு வந்து என்ன காப்பாத்துங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தவங்க என்ன காப்பாத்தீங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்தாதீங்க. என்னடா கருமம் இது? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இந்த கியூட் எஸ்கே இருப்பாரு முன்னாடி எல்லாம் பழைய படத்துல கியூட் எஸ்கே அவன் கியூட் பண்ணிட்டு இருப்பாரு. அதேதான் ஃபுல்லா தான். எனக்கு என்னன்னா ஏற முருகதாஸ் இந்த மாதிரி கிரிஞ்செல்லாம் பண்ணி நான் பார்த்தது இல்ல. இருக்கும், அங்கங்க இருக்கும், ஆனா இவ்வளவு ஆடாலாம் இருக்கிறாது. என்ன காப்பாத்துங்க ஒரு சொல்லிட்டு இருப்பாராம் ஒருத்தர், போலீஸ் ஆபீசர், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, இவர் என்ன காப்பாத்து. அதுக்கப்புறம் வந்து சார் நான் இன்னைக்கு சாவ போறேன். எனக்கு இருக்கிறதுல செம்ம சிரிப்பு என்ன தெரியுமா? ஒருத்தவன் சிவகார்த்திகேயன் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு, ஓகேவா? மெயினாக என்ன வரும்? போலீஸ் வரும், ஓகே. ஒருத்தவன் சூசைட் அட்டெம்ப்ட், அதுவும் அவ்வளோ மெயினாக இருக்க ஏரியாவில் அவ்வளோ ஜனங்க கீழே இருக்காங்க, போலீஸ் இல்லை, ஓகேவா? அது ஒன்று. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுருப்பாங்க, அப்போதான் கூப்பிட்டுருப்பாங்களா? போலீஸ் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சா? அவன் அப்படியே நின்று வாசனம் பேசி கீழே உழுந்து போலீஸ் வரவே கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, ஓகே, சரி, அதெல்லாம் விட்டுறேன். சரி, அதையும் விட்டுட்டு நீ ஹாஸ்பிட்டல் போனேன், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உன்னை அட்மிட் பண்ணாங்க, ஓகேவா? அட்மிட் பண்ணிட்டதுக்கப்புறம் அழகா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான்டா அவன். ஏன்டா ஒருத்தவன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான், சரி அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ்னா ஹாஸ்பிட்டல் வந்து விசாரிக்கணும், ஏன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணான், அவனோட யார் அவனை பார்த்துக்கிறாங்க, நீ யார், எங்கே இருக்க, அட்ரஸ் எல்லாத்தையும் விசாரிப்பாங்க உட்காந்து. யாருமே கிடையாது. இவர் வந்தாரு, பில்லு கட்டினாரான்னு கூட தெரியல. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அது, நல்லா தெரியும் எனக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அது. பில்லு கட்டினாரான்னு தெரியல. அவர் பாட்டு டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாரு அவர் பாட்டு. பில்லு காட்டுறதெல்லாம் காட்ட முடியுமாடா? நேமன்றாடி. சரி, சரி, போலீஸ் எங்க? அவன் கோர் பிளாட்டே காட்ட மாட்டான், பில்லு கட்டுறதெல்லாம் காட்ட சொல்றீங்க. பில்லு கட்டுறதை காட்ட சொல்லலடா, எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு சும்மா வாக் இன் பண்றாரு, வாக் அவுட் பண்றாரு, ரெஸ்டாரன்ட்குள்ள செக் இன் பண்ணிட்டு ஏதோ நார்மல் தலைவலிக்கு வந்து அட்மிட் ஆன மாதிரி வந்துட்டு போறான். ஏன்டா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வந்திருக்கே? எனக்கு படம் ஃபுல்லாவே ஒண்ணு தோணிட்டு இருந்துடா, ஒரு சீக்கிரட்டான இது. இவங்கெல்லாம் வந்து என்னதான் சீக்கிரட்டா இருந்தாலும் இவங்கெல்லாம் ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க, என்னமோ ஒரு காப்ஸ் என்னமோ தானே சொல்றாங்க ஒரு சீக்கிரட் மிஷனுக்காக. இவர் பாட்டு சிவகார்த்திகேயன் உள்ள போவாரு, மேல போய் அவர் பாட்டுன்னு பேசுவாரு, அவர் பாட்டுன்னு உள்ள போய் அவருக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. மிஷனுக்காக வந்தவந்தாலும் ரொம்ப கேஷுவலா சுத்திட்டு இருப்பாரு. எனக்கு அவங்களாம் ஒரு 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 சீரியஸான போலீஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. ஏன்னா சிவகார்த்தி எப்பவுமே கூஃபியாவே சுத்திட்டு கிடப்பான். எனக்கு வந்து இந்த ரெமோ சிவகார்த்திகேயன் தூக்கிட்டு வந்து இந்த யூனிவர்ஸ்குள்ள போட்ட மாதிரி ஆயிடுச்சு, மதராஸ் யூனிவர்ஸ்குள்ள. அவன் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். சார் நாளைக்கு கண்டிப்பாக செத்துருவேன்ல, சார் நாளைக்கு கண்டிப்பாக செத்துருவேன்ல அப்படின்னு. அப்புறம் அந்த போலீஸ் இருப்பாங்கல்ல, அந்த மிலிட்ரி, அதான் அவரோட ஆளுங்க வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து கேட்பாங்க இந்த மாதிரி, இவன் யாரு அப்படின்னு கேட்டவொடனே அவர் பாக்கெட்டில் இந்த ஃபோன் நம்பர் தான் இருந்ததுன்னு எடுத்து கொடுப்பாங்க. ஏம்மா அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க தான்மா பண்ணி பேசியிருக்கணும், அவன் சூசைடு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான். அதெல்லாம் முடியாது, எல்லாம் வேலை செய்ய சொல்லாத. அந்த நம்பர் அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் எடுத்து பேசினா அவர் அப்பதான் ரிவீல் பண்ணுவார், என்னது அவன் மென்டலா அப்படின்னு கேட்பாரு போலீஸ். கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில அதான் சொல்லுவாங்க, மென்டலா அப்படி சொல்லக்கூடாது, அவங்க வந்து இறைவனின் குழந்தைகள்
அந்த மாதிரி சொல்லணுமா? ஓ! அப்படி சொல்லுவாங்களா? ம். ஆமாமா. அதுக்கப்புறம் அவர் அந்த கண்டிஷன்லாம் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி ஒண்ணு இருக்கு அப்படின்னுவாங்க. அத நான் கூகுள் பண்ணி பார்த்துருக்கணும் உண்மையிலேயே இருக்கான்னு. இந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு, இந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்கவங்கலாம் வந்து இந்த மாரி இருப்பாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஒண்ணு சொன்னதுக்கப்புறம் அது ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் ஃபிகர் அவுட். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சீன் ஹீரோயின பத்தி பேசணும். ம். ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு எப்படி தெரியுமா இருக்கு? ருக்மணி நான் அவங்களோட அந்த ட்ரிபிள் ஏவா என்னமோ ஒரு படம் வந்தது. என்ன ட்ரிபிள் எஸ்ஸா? சர்த்தா சம்திங் டா கன்னடா படம். அத நான் பார்க்கல. நான் ஆனா நெறைய ரீல்ஸ்ல, எடிட்ஸ்ல அந்த படத்த தான் போடுவாங்க. இந்த ரக்ஷித் ஷெட்டி அவர்ன்னு நெனைக்கிறேன். அவரு இவங்க நடிச்சிருந்த அந்த படம் நான் பார்க்கணும் ரொம்ப நாளா வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. அந்த படத்த போட்டு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி இப்படின்னு போட்டுருப்பாங்க. நான் அது இன்னும் பார்க்கல. ஆனா எனக்கு இந்த படம் பார்த்துட்டு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அடுத்த பேம் மாரி இவங்கள ட்ரீட் பண்ண போறாங்களோன்னு எனக்கு தோணிடுது. லைக் கொஞ்ச நாள்ல வந்து அடிக்க ஆரம்பிக்க போறானுங்க. ஏன்னா ஒருவேளை இந்த படத்துல நெறைய இது இல்லையா? ஸ்டஃப் இல்லையா? ஏன்னா ஏஸ் பார்த்தேன். ஏஸ்ல அவங்க இருந்தாங்க. ஏஸ் பார்த்தேன். ஏஸ்லயுமே கிட்டத்தட்ட சிமிலர் இந்த மாரி கொஞ்சம் கேரக்டர் மாரி தான் இருந்தது. அதனால வந்து இவங்க சூஸ் பண்ற கேரக்டர்னால இவங்க வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களா? இல்லன்னா இப்ப வந்து அடுத்து வேற அந்த இந்த ட்ரெய்லர் வேற வந்திருக்கு பேரு காந்தாரா. காந்தாரா சாப்டர் 2ல வேற நான் இருக்காங்க. பார்க்கல. நான் சாப்டர் 1 பார்க்கல இன்னும். இப்போ அது நான் அப்புறமா பார்க்கலாம். வேணாம் பார்க்க பட் யா வேணாம். அந்த ம். அத நான் சரி ஓகே. அது நான் பார்த்துட்டு என்னன்னு அத பத்தி பேசுவோம். நீ ஏன் பார்க்க வேணாம்னு சொல்றேன்றத அது அப்புறமா பேசுவோம். சரி எப்படி எனக்கு ஒர்க் ஆகுதான்னு. சரி கம் பட் பேக் எனிவே டு தி மூவி. கமிங் பேக் டு த மூவி. ஸோ அத பார்த்துட்டு எனக்கு வந்து எனக்கு இன்னொரு 6 மாசத்துல இவங்களையும் அடுத்த படம் வரும்போது இவங்களையும் பொழந்துருவாங்களோ அப்படின்ற மாரி தோணிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கேரக்டர் இந்த மாலத்தி எனும் அந்த கேரக்டர் என்னடா கேரக்டர் அது? என்ன எனக்கு உண்மையிலேயே புரியல. எனக்கு வந்து அது எனக்கு வந்து வந்து ஒரு செல்ஃபிஷ், டாக்ஸிக் எல்லாமே சேர்ந்த கேரக்டரா எனக்கு மாலதி தோணுச்சு. எனக்கு செல்ஃபிஷான கேரக்டர் தான் மோஸ்டா எனக்கு தோணுச்சு. அதுவும் அதுவும் இல்ல இல்ல. எனக்கு ரொம்ப ம். குட் சொல்லு. எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாலதி வந்து மெடிக்கல் தானே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. எனக்கு வந்து அந்த மெடிக்கல் படிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து அந்த இடத்துல வந்து லிவிங்ஸ்டனை வந்து அப்பான்னு கூப்பிடுவான்ல, கூப்பிடுவார் ஆமா. சிவகார்த்திகேயன். ஆமா. அப்பான்னு கூப்பிட்டுட்டு காசு பிடிங்கிட்டாங்கள, எல்லாரையும் அடிச்சு போட்டு காசு எடுத்து வைப்பாரு. காசு கரெக்டாக இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லைப்பா கொஞ்சம் குறையுது, அவங்களாம் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவார். போயிட்டு அவங்களையும் சட்டையெல்லாம் கீச்சு கீச்சு அடிச்சிருவோம். அப்பயே தெரிஞ்சிடும் இவன் ஐயோ இவன் மென்டலி டிஸ்டர்ப் பர்சன் தான்டா இவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க அடித்ததில் வாய் வீங்கி போயிட்டுருப்போம் சாருக்கு. வீங்கி போனதுக்கு யாராவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை கூட்டின்னு வந்து, எப்பா நம்மளுக்கெல்லாம் வீங்கி போனால் என்னப்பா பண்ணுவோம், போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆயின்மெண்ட்டோ இல்லை ஏதாவது டேப்லெட்டோ போட்டு வந்துடுவோம். இவர் வந்து மெடிக்கல் காலேஜுக்கே போயிருக்காரு. மெடிக்கல் காலேஜா அது? அந்த அளவுக்குலாம் அதை டீப்பாக பார்க்கல. அது மெடிக்கல் காலேஜ்ன்றது விடுவே. அது வந்து வருவார், ஆளுக்கு ஒருத்தவங்களை எடுத்துக்கோங்க பிரிச்சுன்னு சொல்லி இதுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் மாதிரி கொடுத்து விட்டாங்க பேஷண்ட் எல்லாரையும். ஒன்றும் ரொம்ப சீரியஸ் இல்லைன்றதான கொடுத்துருப்பாங்களா? பல்லு வலி தானே, ஒரு 2 பல்ல புடுங்கி விட்டா சரியா போயிடுன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி அது வேறு சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சீனில் ஆல்ரெடி பல்ல உடச்சிட்டியோ என்னமோ ஒன்று சொல்லுவார்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு சீனில் வரும். பட் லைக் அந்த ஆமாம் அந்த சீனில் வேற ஒரு டைலாக் வச்சிருப்பாரு, நல்லா அடிக்கிறா ஒய்ஃப் மெட்டீரியல். இது பழைய பழைய சிவகார்த்திகேயன் இதெல்லாம் தியேட்டர் எரப்ட் ஆகிற சீன்ஸ்ல இதெல்லாம் அந்த இந்த மாதிரி இருந்தா கலக்க போகுது யாரு ஜோக்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க பாரு. இந்த பொண்டாட்டி ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஒரு ஜோக்ஸ் ஒன்று போடுவாங்க பாரு. அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம இந்த கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் என்னமோ ஒன்று சொல்லுவானே, கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டா சந்தோஷமா தானே இருக்கணும், அதுக்கே அது சோகமா இருக்கான்னு சொல்றது. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த வாட்ஸ்அப் ஜோக் கடி ஜோக்குன்னு ஒரு ரோட்ல அந்த மாதிரி அங்கங்க போட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து முன்னாடி சிவகார்த்திகேயன் பண்ணுவாரு. ஐ மீன் லைக் ஒரு வாய் கூட மூவ் ஆகாது. இந்த டப்பிங்ல ஆட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த ஒன் லைனர்ஸ்லாம் அந்த மாதிரி அங்கங்க சம்மந்தம் இல்லாம ஒன்று போட்டுட்டு இருந்தாரு. எனக்கு வந்து எதுக்குடா இது சம்மந்தமே இல்லாம போயிட்டு இருக்குன்ற மாதிரி அங்கங்க இருந்தது. பட் லைக் அந்த கேரக்டர் என்னன்னா இதெல்லாம் கூட விட்டுரு. அவருக்கு வந்து ஒரு ஒரு பிடிஎஸ்டி இருக்கும், ஒரு ட்ராமா இருக்கும். ஒரு இன்சிடென்ட் நடந்தது அவங்களோட ஃபேமிலி மொத்தமே. எனக்கு வந்து அந்த வந்து சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி அப்நார்மல் கை நானுன்னு வந்து சொல்லுவார். அதனால இதெல்லாம் தெரிஞ்சா லவ் பண்றோம்னா, அது தெரிஞ்சக்கப்புறம் தான் இன்னும் லவ் அதிகமாச்சு அப்படின்னு எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. என்னம்மா சொல்ற அம்மா, என்ன சொல்ற நீ? அங்க ஒரு மாரல் கான்ஃபிளிக்ட் ஒன்று இது பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஐ டோன்ட் நோ லைக் இந்த மாதிரி எஸ்கே வந்து இது வரைக்கும் வந்து எல்லாத்தையும் தட்டி கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் ஃபேமிலியா பார்த்ததுனால வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தெரியுது, இந்த கண்டிஷன்னால அவங்களுக்கு ஃபேமிலியா தெரியுது, அதனால எல்லாத்தையும் சண்டை போட்டிருப்பாரு. இந்த பொண்ணு வந்ததும் இந்த கண்டிஷன் என்னதுமே வந்து எஸ்கே வந்து எல்லாரும் மாதிரியும் ஒன்றும் ஒரு
ரொம்ப காமனான ஆளு தான். எல்லாத்தையும் வந்து காமனான ஆள்னா அது என்ன, ஏதாவது ஒண்ணு நடக்குது, இன்ஜஸ்டிஸ் ஒண்ணு நடக்குதுன்னா எதையுமே கேட்க மாட்டாரு. ம். அப்படியே கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு அவர் பாட்டுன்னு போயிடுவாரு. ம். இந்த கண்டிஷன் இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தெரியறதுனால தான் ஹெல்ப் பண்றாரு. ம். ஒருவேளை அந்த இன்சிடென்ட்டே நடக்கலன்னா வந்து அவரும் கடந்து போயிடுவாரு அப்படின்ற மாரி இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுதான் நான் செல்ஃபிஷ்ன்றேன் அப்ப அந்த அவன் இடத்துல. லைஃப் அதுதானே. என்னால நான் அவனுக்கு அவன் நார்மலா ஆயிட்டான். அது ம், அப்படிதான் கன்வே ஆகுறதே அப்படிதான். ம், ஐயோ நார்மல் ஆயிட்டானா, ஐயோ அது ஆகக்கூடாது, ம், அவன் திரும்ப அப் நார்மலாவே ஆக்குங்க, அவன் ம். காப்பாத்திட்டோம் எல்லாரையும், அந்த மாதிரி சொல்றாங்க. பிரேக்கப் ரீசன் வந்து எனக்கு அதுதான் சிரிப்பு. பிரேக்கப் ரீசனே அதான். எம்மா இது அவனை எப்படி இருக்குன்னா மனுஷன் நினைச்சியா, அவன் நான் யாருன்னு நினைச்ச நீ? இது எப்படி அதுதான் இருக்குன்னா செல்ஃபிஷா இருந்தது எனக்கு ஃபுல்லா. ம், அது பார்த்தா அந்த பொண்ணு அப்போ ம். ஃபுல்லா செல்ஃபிஷா தான் நடந்திருக்கு. அந்த டாக்டர் சொல்லுவாரு, அவ்வளோதான் நார்மல் ஆயிட்டான் அவன், அதான் யாரையும் தட்டி கேட்கலாமா அப்படின்னு. இது நார்மலா? இல்ல, ஐயோ. எனக்கு முதல்ல எப்படி இருந்ததுன்னா, அவன் தட்டி கேட்கிறதே வந்து அவன் ஃபேமிலி அந்த இதுல பாக்குறான். ஆமா. அவன் ஒண்ணும் அப்ப கூட அவன் இன்டென்ஷனலா ஹெல்ப் பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணல. இல்ல அவன் அவன் அத பார்க்கும்போது தான் அதான் அவன் ஃபேமிலி தெரியுது அவன் கண்ணுக்கு. அவன் அவன் அதனால இருக்கிற தான் ஹெல்ப் இடத்துல பண்றான். ஏதாவது ம், அடிதடி ஏதாவது அது மாதிரி நடந்துச்சுன்னா அவனுக்கு ம். எல்லாருமே அவன் கண்ணுக்கு அவன் ஆ, ஃபேமிலிஸ் மாதிரி தெரியறாங்க. ஆ. அதனால தான் தட்டி கேட்கிறான். அப்ப கூட வந்து இப்போ ஒரு ரேண்டம் ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு தப்பு நடந்திருக்குன்னு அவன் தட்டி கேட்கல. அந்த ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் அவன் ஃபேமிலியா தெரியறதுனால தட்டி கேட்கறான். ஆமா. இப்ப இந்த பொண்ணு வந்து, இல்ல அவனுடைய நல்ல குணமே வந்து யாருக்கு எது நடந்தாலும் போய் அம்மா அவன் யாருக்கு எது நடந்தாலும் தட்டி கேட்கலம்மா. யாருக்கா ஏதாவது நடந்தாலும் அவன் அவன் ஃபேமிலியா கண் முன்னாடி தெரியறதுனால தட்டி ஏதாவது கேட்கறான். நடந்தாதான் அவன் ஆ, கேக்குறான். ஆ. அப்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா வேற ஏதாச்சும் வகையில ஹெல்ப் பண்ண பாரும்மா. நீ என்னடான்னா டக்குன்னு இந்த இத போட்டு விடு ஒரு கோஸ்டிங் அப்படின்ற மாரி ஒரேடியா ஸ்டெப் ஓடிரும் அந்த பொண்ணு. கோஸ்ட் கால் பண்ணிச்சு அந்த பொண்ணு. ஒரு 2 நாள் கோஸ்ட் பண்ணிச்சு. 3வது நாள் வாய்ஸ் மெயில் அனுப்புது, ஆமா இனிமே உனக்கு எனக்கு செட் ஆ, ஆகாதுன்னு. ஆ. அதான் நானும் யோசிச்சேன். அதுக்கு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போ வேண்டியதுதானே. அந்த பொண்ணு ஏதாவது தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிட போறா, ஏதாச்சும் பண்ற போறான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஒரு 2 நாள் கழிச்சு வாய்ஸ் மெயிலா போட்டு அனுப்பிச்சுச்சு போல இருக்கு. எதுக்கும்மா அது நேர்லயே சொல்லிட்டு போ வேண்டியதுதானே அவன்கிட்ட. அத வேற ஒரு 2 நாள் கோஸ்ட் பண்ணிட்டு, அவன் கண்டிஷன் தெரிஞ்சு அவன 2 நாள் கோஸ்ட் பண்ணிட்டு, அவன ஒரு மாரி பித்து புடிச்ச மாரி ஆக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் 2வது நாள் கழிச்சு வாய்ஸ் மெயில்ல வந்து நான் இருந்தா நீ வந்து இது எப்படி இருக்குன்னா, அந்த அ ஏதோ ஒரு இதுதான் எந்த படம் மறந்து போச்சு எனக்கு. இந்த பேட்மேன யூ கேன் சேவ் பேட்மேன் பட் லைக் யூ வோன்ட் பி பேட்மேன் எனிமோர் அப்படின்ற மாரி ஆயிடும். அதனால வந்து சரி விடு அவங்க அப்பா, அம்மா சாகட்டும் அப்படின்னு. அந்த அந்த மாரி இருக்கு. அதாவது சரி விடு இப்ப இப்ப எனக்கு வந்து இன்னொரு நான் சீடும் லைஃப்ல எனக்கு இல்லன்னா செம என்ன? சிரிப்பா இருந்ததுன்னா, எர்த்துக்குயிக் வரும். அந்த எந்த சீன், ம். எர்த்துக்குயிக் வரும்போது எல்லாரும் வெளியே வர்றது ஆ. சரி, அப்படியே சுத்தி நின்று காக்கா கூட்டம் மாதிரி நின்று பேசுவானுங்க பேரு. ம், எனக்கு ம். எனக்கு செம்ம சிரிப்பு வந்தது அந்த சீன்லாம். எனக்கு அந்த சீன் கூட எனக்கு அவங்க பேசினா கூட இல்ல. அந்த சீன் ஆக்சுவலா அழகா ஒர்க் ஆயிருக்கும். இவன் மட்டும் எனக்கு அம்மா இல்ல நான் என்ன பண்றது? அப்படின்னோனே, ஏய் நீ வந்து இந்த மாரி ஆயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன். ஒண்ணும் ஆவலையா? கரெக்ட்டா எனக்கு வந்து அம்மா இல்லன்னு இது எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணு தன் தாயாக தெரியும். அந்த மாரி இந்த ஆமா. அளவுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் கால் வருது. இவனுக்கு கால் வரல. இவன் வந்து அப்படியே ஒரு மாரி முழிக்கிறான். அந்த பொண்ணு வந்து ஏய் எல்லாம் ஓகேவா? அப்படி கேட்டிருந்தா கூட நார்மலா இருக்கும். இவன் கரெக்ட்டா இவங்க அம்மாவ பத்தி பேசுறான். அம்மாவ பத்தி பேசும்போதுல, ஏய் உனக்கு ஒண்ணும் ஆவலையா? அப்படியே கூட்டத்த பொளந்துட்டு அந்த பொண்ணு. ஏன்டா கரெக்ட்டா நீ அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சரி இவ அம்மாவ பத்தி பேசட்டும். இல்ல நான் பேசி ஸ்லோ மோல முடிச்சிருவோம் ஓடி போய் வந்துட்டு இருந்தாங்கப்பா. ஸ்லோ மோல ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள இவர் வாய் விட்டாரு அம்மா கிம்மான்னு. கரெக்டா ஏன் வர்றதுக்கும் கரெக்டா இருந்தது. இல்ல ஃபோன் ரீச் ஆகல. ஏற்கனவே இவனுக்கு இந்த பேரண்ட்ஸ் ஃபெட்டிஷ் ஒண்ணு வச்சிருப்பாங்க இவனுங்க. இந்த ம். யாமினி கேரக்டர் சொல்லுவாங்க பாரு. ம். ம். அந்த பொண்ண போட்டு அடி அடின்னு அடிச்சு மயக்க மருந்துல போட்டு பெரட்டிருவான். பெரட்டினதுக்கு அப்புறம் யாமினி மாரி எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும். ஏன்டா நீ போட்டு அடி அடின்னு அடிச்சு பெரட்டுறதுக்கு உனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும். அதனால தான் கேட்டா அம்மா கேக்குறானுங்க. அவனுக்கு கேக்குறவனுங்க எல்லாருமே அதான் சொல்றேன். அதுக்காக தான் கேக்குறானுங்களே. ஆ, அதனால எனக்கு இந்த இப்படி சொல்றது செம்ம சிரிப்பு. எனக்கு எனக்கு அம்மா இல்லடா. அதனால தானே எனக்கு காலே வரல. எங்க அம்மா இருந்தா கால் பண்ணிருப்பா அப்படின்னு இந்த பொண்ணு வரும். நான் கால் பண்ணேன் உனக்கு கால் போல. வா போலாம் அப்படின்னு. டேய் என்னடா நீ இப்ப என்ன அந்த பொண்ணு வந்து எனக்கு அம்மாவா மாறிட்டாங்களா? அது நீ அது நீ சொல்ல இவ்ளோ ஆப்வியஸா சொல்லக்கூட வேணாம். எல்லாரும் கால் வரும்போது இவனுக்கு கால் வரல. அந்த பொண்ணு அப்படியே வந்து எனக்கு பதறிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா கூட, ஓகே தேர் சம்மன் தேர் ஃபார் ஹிம் அப்படின்ற மாரி இருந்தா அப்படி இருந்தாலே நல்லா தானே இருக்கும். அவனுக்கு ம். யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்ற மாரி இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். இல்ல அந்த பொண்ணு அவனுக்கு அம்மாவா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாம அப்புறம் அந்த தங் ஒரேடியா தங்கப்பூவேவா அந்த சாங் பேரு? ஆ. அந்த நல் சாங் நல்லா இருந்தது. அந்த சாங்ல வந்து நடுவுல அந்த இந்த சீன் கூட நல்லா தான் இருந்தது. அவன் டாக்டர் வீட்டுக்கு போவாரு. அந்த குழந்தைய வந்து குடுக்க ம். மாட்டாங்க கையில. ஆ, அதான் ரீல்ஸ்ல மடக்கி மடக்கி போட்டுருந்தாங்களா? போட்டுட்டு இருந்தாங்க. அதானா? ஆமா. அந்த ரியாக்ஷன் ம். நல்லா இருந்தது. ஆமா, சிவகார்த்திகேயன் வந்து அங்க ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு குடுத்திருப்பாரு. அந்த ம், ரியாக்ஷன் ம். சூப்பரா இருந்தது. அதான் சொல்றேன். ஆல்சோ எனக்கு ஒண்ணு YSKல சொன்ன மாரி தான் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எல்லா படத்திலும் தெரியுது வர வர. அது நான் இந்த படத்துல நான் கவனிச்சேன் நானு. இன்னும் நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அவரோட ஆக்டிங் பத்தி சொல்றதுக்கு. நீ ம். சொல்லு. எனக்கு கொஞ்சம் ஒரு நெகட்டிவா தோணுதுன்னா, எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு இந்த படம் பார்த்துட்டு, ம். சிவகார்த்திகேயன் ஒரு ஆக்டர் தான். டைரக்டர்ஸ் ஆக்டர் தான் போல இருக்கு.
ஏன்னா இந்த படத்துல எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் எல்லாம் ஒரு மாதிரி என்னடா இது ஒரு சீன் ஒண்ணு வந்தது. இந்த வித்யுத் ஜமால வந்து சிராக் வந்து பிடிக்கிறேன் என்னமோ இல்ல சிராக் வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருவாரு, யாராவது மாலத்தியை பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு கண்ணை கரெக்டா சுட போகும்போது சிவகார்த்திகேயன் வந்து கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு டேய் அதோட காமெடி தரமா கால் பண்ணுவது, சார் 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 ப்ளீஸ் சார் சுற்றாதீங்க சார் அப்படின்வான். அதுக்கப்புறம் இல்ல டேய் இப்போ நீ சுட்டனா விராத நான் கொலை பண்ணிட்டுட்டான். ஏன்னா அப்ப கால் அட்டன் பண்ணவே விராத்த கொலை பண்றோம்னு சொல்லி ஆரம்பிக்க வேண்டியது. அந்த இந்த சீன் சொல்றேன், அந்த இன்டர்வல் அப்போ வருமே கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுவாங்களே 3 பேரும். இல்ல அந்த சீன் நான் தனியா பேசணும். அது இல்ல செகண்ட் ஹாஃப்லடா அந்த பொண்ணு சிவகார்த்திகேயன் ஆக்சுவலா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கணும். இல்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துல சேஃபா வச்சு அது சொல்லணும்னு அந்த இடத்துல மாத்திரை எடுக்க போயிடுவான். போயிட்டு வர அந்த மாத்திரை எடுக்க போன இடத்துல வந்து இவங்க இங்க எல்லாம் ஃபுல்லா சரௌண்ட் பண்றாங்க, அந்த பொண்ணை சரௌண்ட் பண்றாங்க. சுட போற நேரத்துல கால் வரும். கால் வந்ததுக்கு அப்புறம் கால் அட்டன் பண்ணி சொல்லுவாரு, சார் ப்ளீஸ் சார் சுற்றாதீங்க சார் அப்படின்னு. டேய் இது சாவறத பாடுறா அப்படின்னு விராட்ட கொலை பண்றோம். அந்த இது அந்த ஒரு டெம்ப்ட் ஏத்த வேணாமா ஆடியன்ஸ? அது 10 செகண்ட் கூட இருக்கா, 10 செகண்ட்ல சொல்றாங்க. சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு கேமரா பார்த்து ஒரு சிரிப்பாரு. எனக்கு உண்மையிலே இது என்ன ஈவில் ஸ்மைல், ஒரு ஈவில் ஸ்மைல்னு ஒண்ணு சிரிப்பாரு. எனக்கு சரியான சிரிப்பா இருந்தது. எதுக்கு இப்படி ஒரு கேமரா பார்த்து அது அது அந்த ஒரு 5 செகண்ட் என்னமோ தான் இருக்கும் அந்த சீன் சிரிக்குது. உடனே மாதரா படத்துல நிறைய அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஒரு 5 செகண்டுக்கு அந்த நீ இப்ப சொன்னல இந்த இன்டர்வல் ஃபைட் ஒண்ணு, அதுல ஒரு சீன் நடக்கும். டக்குன்னு ஒரு 5 செகண்ட் ஏதோ ஒரு எனக்கு இன்டர்வலுக்கு ஒரு நிமிஷம் எனக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் செம்ம சிரிப்பா இருந்தது. எதுனா அந்த நம்ம இதுலயே கருப்பாடு 2 இருக்கு, 2 போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேங்ல செம்ம சிரிப்பு தானா. 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லி முட்டி போட்டு நிக்க வைப்பாங்க, எல்லாரையும் லைனா நிக்க வச்சுட்டு யாரு நீங்களே சொன்னீங்கன்னா அந்த 2 பேர் மட்டும் காலி, இல்லைன்னா நீங்க எல்லாருமே காலி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லுவாங்களா? சொல்லிட்டு இருக்கும் போதுல அவரா தானா ஒருத்தர் சூசைட் பாம்பர் மாதிரி வருவாரு, தானா ஒருத்தர். எனக்கு அது புரிஞ்சது எனக்கு. ஏன்னா மத்தவங்களாம் சாகக்கூடாது, எனக்கு அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா எனக்கு தெரியுது. ஓகேவா? இன்னொரு பிசி வந்தான் கை காமிச்சு விட்டுருவான் பேரு இன்னொருத்தவனை. எனக்கு செம சிரிப்பது, அது ஒரு சிரிப்பு. ஓகே, எனக்கு வந்து அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தனா நம்ம செத்து போவோன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு இன்னொரு பீசஸ் ஆகணும், அதுக்கு பதிலாக நம்ம வேற ஒருத்தனை கை காட்டலாம். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? ஆனா விராட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இவ்வளவு மக்கான ஒரு வில்லனாடா இவன். ஒருத்தவன் எவனாவது பாயிண்ட் பண்ணுவானாடா இன்னொரு பீசிய, அவன் சொல்லிப்பான்டா. இன்னொருத்தவனை சொல்றானா அது அவன் ஆளா இல்ல நிஜமாலே பீசியானு அவன் கண்டுபிடிக்க தேவையில்லடா. 2 பேரும் சுட்டு போயிடுவான்டா அவன் பாட்டு. அவன்தான் அவனே காமிச்சு கொடுத்துட்டானே, நம்மளுக்கு வேலை மிச்சமாச்சுன்னு சொல்லி சுட்டுட்டு போயிடுவான். எவனா நான் சொல்லுவான் ஓகே, நான் ஒரு பிசி அப்படின்னு சொல்லுவான் ஓகே, இன்னொரு பிசி அவனா காட்டி கொடுப்பானாடா. இது எப்படி இருக்குன்னா அந்த இதுல நேம்ஸ் எழுதிடுவாங்க ரோட்ல, மேம் நான் மட்டும் பேசலாம் மேம், அவனும் பேசலாம் மேம் அப்படி நம்ம ஃப்ரெண்ட போட்டு அதோட செம சிரிப்பு தெரியுமா? இன்னொரு பிசி அவர் தான் காட்டுவான் பேரு, அவன் செம ஷாக் ஆயிடுவான். என்னடா என்ன சொல்றான்? ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி, செம சிரிப்புடா. ஆனாது எனக்கு ஐயோ வேற ஒரு பைத்தியக்காரனாச்சு, எதுவுமே சொல்லாம சுட்டுருவான். வேற என்ன சுட்டுருப்பான் முடிஞ்சிச்சு. ஆனா என்ன கேளுங்கடா, நான் உங்க ஆளுனா அதெல்லாம் ஏன்டா பிசி போய் சொல்ல மாட்டாரா? வித்யுத்துக்கு என்னன்னா டே அவன் எப்படா போய் சொல்லுவான்? வெள்ளையா இருக்க போயிட்டு சொல்ல மாட்டான். நீ சொன்ன மாதிரி அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு புரியுது. அதான் அவன் அந்த போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அது கரெக்ட்ன்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஒரு ஆளாவது இருக்கணும், நம்ம ஏதாவது செத்து போறோம் அப்படின்னு சொல்லி அவர் தியாகம் பண்ணது ஓகே. ஆனா விராட்டோட நிலைமையில இருந்து பார்த்தா அது ஜோக்கா தான் இருந்தது. விராட் ஒரு ஜோக்குன்னு தெரிஞ்சது அப்பதான். எனக்கு ஆக்சுவலா விராட் கேரக்டருமே ஹீரோ கேரக்டர் இருக்காருல்ல ரகு, 2 கேரக்டருமே எனக்கு ஒரே அப்படியே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேரக்டர். 2 பேருமே ஒரு மாதிரி ப்ரூட் ஸ்ட்ரென்த் தான். ஒரு டெக்னிக்கலா அதெல்லாம் பெருசா யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா விராட் வந்து ஒரு பிளான் பண்ணி உள்ள வந்த எதுவுமே ஒரு உருப்படியா நடக்கல. படம் ஃபுல்லா ஒரு அப்ஜெக்டிவோட வந்தாரு, இந்த கன்ஸ் எல்லாம் மூவ் பண்ணினோம் அப்படி இப்படின்னு. அதுவும் பெருசா உருப்படியா நடக்கல. அந்த இதுக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்கு என்னமோன்னு சொன்னீங்க, அந்த இதுவுமே வந்து அவர் பெருசா ஃபிகர் அவுட் பண்ணல. ஒரு ஆள் தான் ஃபிகர் அவுட் பண்ணாரு. ஒரு ஆள் கூட அவனா முன்னாடி ஃபிகர் அவுட்லாம் எதுவும் பண்ணல. ஆனா அவன் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். என்னன்னா நீங்க யார் 2 பேரும் சொல்லனா எல்லாருமே கொண்டு போட்டுருவன்றது ஒரு நல்ல பாயிண்டா இருந்தது. அது
இதுக்குன்ற மாதிரி. பட் அதுவுமே அவர் வந்து பெருசா இது பண்ணலையா. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆல்சோ அவங்க அவங்க அப்படியே ஒன் மேன் ஆர்மி மாதிரி எல்லாரையும் போட்டு பொழக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட 2 கேரக்டர் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேர் கடைசியில ஒரு சீன் வரும். அதுல வந்து இந்த சிண்டிகேட்குள்ள போயிடுவோம். அந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டுல எனக்கு வந்து சிராக கொன்னவன கொல்லணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஒருத்தன் வந்து யார மிரட்டுற இல்லைன்னா நான் அவங்க எல்லாரையும் கொன்றுவோம் அப்படின்னுவான். யார மிரட்டுறன்னு ஒருத்தன் வருவான். டக்குன்னு அவனை கூட்டு சுட்டு கொன்றுவான். சுட்டு கொண்டோடனே இவங்கலாம் வந்து எங்களுக்குமே சிராக கொண்டவனை கொல்லணும். நீ வந்து இது கோவப்படாத அப்படி. அப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா இவனுமே வந்து அப்பப்போ அவுட் பர்ஸ்டா இந்த படத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு. ஒரே ஒருத்தர் ஆங்கர் இஷ்யூ இல்லாத யார் தெரியுமா? ஐ மீன் அவருக்கு கொஞ்சம் இருக்கு. இந்த அவர் பேர் எனக்கு தெரியலையே. விக்ராந்த். இந்த மலையாளம் ஆக்டர் இல்லடா, அது அவர் அப்பா. என்னாச்சு பேர் தெரியலன்னு சொன்ன தப்பா இருக்கு. அவர் பேர் வந்து நான் கூகுளே பண்ணிடுறேன். ராசி ஐயப்பன் கௌஷியம் நடிச்சவர் தானே அவரு. ஆமா ஆமா, அந்த படமே பார்க்கல. மத்தியா பிஜு மேனன் அவர் மட்டும்தான் கொஞ்சம் கம்போஸ்டா இருப்பார். அவர் புள்ள செத்தப்ப கூட அவர் சொல்லுவாரு எமோஷனலா நாங்க வந்து முடிவெடுக்க முடியாது அப்படின்னு. மத்த அவரை தவிர மத்த எல்லாருமே வந்து ஆங்கர் ஷோஸ் தான் சுத்திட்டு இருக்காங்க போல. எல்லாருமே கோவப்பட்டுனே இருப்பானுங்க படம் ஃபுல்லா. ஆமா, எனக்கு வந்து உனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து இன்டர்வல் ஒர்க் ஆச்சு. எனக்கு இன்டர்வல் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இன்டர்வல் வந்து கொஞ்சம் காமிக்காவும் இருந்தது அந்த இடத்துல ஃபுல்லா. யோ ஏதாவது சொல்லுங்க, அவனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸா போவோம். 3 பேரும் பேசிப்பானுங்க, அவனை கொன்றாத, நீ அவளுக்குள்ளேயோ உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அவனை கொல்லுமா வேணாமா அந்த மாதிரி. அது நல்லா இருந்தது அந்த இடத்துல. அதுவும் இல்லாம வில்லன் இருக்கார்ல, அதாவது அந்த டான்சிங் ரோஸ் இருக்கார்ல, டான்சிங் ரோஸ் வந்து அவருக்கு வந்து தெரியாது எஸ்கேக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது அவருக்கு. அதனால அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவர் த்ரெட்டன் பண்ணுவாரு, நீ இந்த மாதிரி சொன்னா மாலத்திய கொன்னு போட்டுருவேன் அந்த மாதிரி சொல்லுவாரு. அப்ப அவன் ட்ரிகர் ஆயிடுவான், டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுவான் எஸ்கே, ட்ரிகர் ஆகி சுடுவாரு. அது நல்லா இருக்கும். எனக்கு அதுல இப்ப நான் இன்னொரு படத்தை ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்காக ஒரு வீடியோ பண்ணணும்னு கூட நினைச்சேன். கடைசியில சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இதை ஹேண்டில் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபைட் அது 2 பேரோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃபா. ஆமா, வித்யூத்க்கும் எஸ்கேக்கும். ஆமா ஆமா ஆமா, ஏன்னா அதுல வந்து ட்ரிங்க் வேற பண்ணிருப்பாருல, ஃபுல் போதையில இருப்பாரு. ஃபுல் கான்ஷியஸ்ல இருந்து வித்யூத்தும் எஸ்கேவும் ஃபேஸ் ஆஃப் பண்றாங்க. அந்த டைம்ல வந்து வித்யூத் வந்து எஸ்கே வந்து பெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அந்த வில்லன் ஒரு பெரிய வில்லன்ற அந்த ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து பீட் பண்ற மாதிரி அவர் குடிச்சிருந்தாரு. அதனாலதான் இது நான் மாஸ்டர் படத்துல யோசிச்சேன். மாஸ்டர் படம் வந்தப்ப எதுக்கு வந்து இப்ப ஜேடிக்கு வந்து ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த ட்ரிங்கிங் ப்ராப்ளம். அதை யூஸ் பண்ணி இன்டர்வல்ல ஜேடியும் அந்த விஜய் சேதுபதி கேரக்டரும் மீட் பண்ணும்போது விஜய் சேதுபதி விஜய் அடிச்சு போடுற மாதிரி ஒரு இன்டர்வல் வைக்க வேண்டியதானே, ஃபுல்லா அடிச்சு போடுற மாதிரி. லைக் கண்ணெதிரிலேயே அந்த 2 பசங்களை சாவடிக்கிற மாதிரி வச்சிருந்தா இம்பாக்டும் நல்லா இருந்திருக்கும். லோக்கி வந்து ஒரு டார்க் நைட் ஃபேனு, எனக்கு வந்து டார்க் நைட் பேட்மேனா பிடிக்கும்ன்றார்ல, அது வந்து லிட்டரலா டார்க் நைட் ரைசஸ் ஒரு பிளாட். பேனை வந்து அவன் மீட் பண்ணுவான், பேன் வந்து ஒரு டார்க் மேனோட பேக்கை பிரேக் பண்றோம், அதுக்கப்புறம் பேட்மேன் வந்து அந்த பிளாட் அப்படியே யூஸ் பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே அதுல இருந்து ரிகவர் ஆகி ஜேடி வரா மாதிரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிகவரி ப்ராசஸை காட்டியிருந்தா எனக்கு அதான் மாஸ்டர் ஒர்க் ஆகல. பட் லைக் இதெல்லாம் நான் மாஸ்டர் வீடியோல பேசிக்கணும். பட் லைக் அதை வந்து செமையா இந்த படத்துல ஹேண்டில் பண்ணிருந்த மாதிரி இருந்தது. 2 பேர் ஃபேஸ் ஆஃப் பண்றாங்க, ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது அவனோட 100% அவன் இல்லை. அதனால வந்து எஸ்கே வந்து அவர் பெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டினதும், அதுக்கப்புறம் 2 பேர் அதுக்கப்புறம் அந்த கடைசியில மீட் பண்ணுவாங்களே, அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கே வந்து அவர் அடிச்சு போட்டுருவாரு, வித்யுத் வந்து அடிச்சு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் எஸ்கேவுக்கு ஒரே ஒரு அந்த பொண்ணு மேல கை வச்சாதான் அவருக்கு ஒரு ஃபுல் ட்ரிகர் பாயிண்ட் ஆகும். அது நடக்கும் போது எஸ்கே வந்து ஒரு வீட் பண்றாருன்னும் போது ஓரளவுக்கு கன்வின்சிங்கா இருந்தது. இந்த ஆர்கே இந்த ஹீரோ வில்லன் பேக் அண்ட் ஃபோர்த்ன்ற மாதிரி எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப ஆடாள். அது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி எஸ்கே வித்யுத்துக்கு வேற நிறைய சீன் வச்சிருந்தாங்க, ஒரு கொஞ்சம் ஒரு பவரா காட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய சீன் வச்சிருந்தாங்க. அதனால வந்து முருகனோலன் சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து முருகனோலன்வாங்க, இந்தியாவோட முருகனோலன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர் அது நிஜமாவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஏன்னா நிறைய பாம் பிளாஸ்ட்லாம் ரியலா வெடிக்க வச்சிருக்காரு. நியூக்ளியர் பாம்பை போட்டு விட்டாரு. ஓப்பன் ஐமர் மாதிரி எத்தனை வந்து இதெல்லாம் பண்ணிட்டாரு. அந்த ஒரு இந்த சீன் பார்த்தேன் நானு, அந்த லைனா கார் நிக்குது டம டம டம. அது ஓப்பனிங் சீன்ல வித்யுத் வந்து ஒரு ட்ரக், அந்த கன்ஸ் வச்சிருக்க ட்ரக்கை வந்து அப்படியே இடிச்சுட்டே கொண்டு போவாங்கல்ல, அது ஃபுல்லா ரியலா எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு பாம் பிளாஸ்ட் எங்கன்னா அந்த செம்ம சிரிப்பான ஒரு சீன்றாது. பாம்பு அந்த இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிடுவாங்களா, கூட்டிட்டு போயிடுவாங்க, சிவகார்த்திகேயனையும் மாலத்தையும் கூட்டிட்டு போயிடுவாங்க ஒரு இடத்துல. ஐயோ அம்மா டேப்லெட்டை மறந்துட்டேனேம்மா, எத்தனை வந்துடுறேன். அவங்க கோச்சுப்பாங்க, ஐயோ டேப்லெட் போடலையா நீ, டேப்லெட் போட்டாதான் நீ பைத்தியமாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கோச்சுப்பாங்க. சரி இரு, கோவப்படாத, நான் போறேன் போ, நான் போறேன் அப்படின்னு சொல்லி வருவார், ஆட்டோல வருவார் அந்த இடத்துக்கு.
ஒரு டன்சோ போட்டு விட வேண்டியது, போய் அவங்களே எடுத்துட்டு வரப்போ. அவரே எடுத்துட்டு வருவாரு, அதுக்கு ஆட்டோல எடுத்துட்டு வருவாரு. அங்க ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கும்ல, ஃபுல்லா ஒரு பாமா இருக்கும், அது ஃபுல்லா ரியலா பண்ணது. அப்படியா? இல்ல, எஸ்கேவே அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த இடத்துல கூட்டு வந்து வச்சாங்க. இவனுங்க பாட்டு எஸ்கே கிளம்பி போகணுன்றது விட்டானுங்களா? சரி போய் மருந்து எடுத்துட்டு வர போறியா? சரி போய் எடுத்துட்டு வாங்க. மருந்து நீங்க யாரா போய் எடுத்துட்டு வாங்கலாம்டா. அதுக்கு என்ன எஸ்கே, ஒரு எஸ்கே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இங்க இல்ல இல்ல, எஸ்கே வந்து போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சும்மா சொல்றேன்டா இதுக்கும் அப்படின்ற. நான் தெரியல, நான் எதுவும் பார்க்கலையா படத்துல. நான் சும்மா சொல்றேன். ஏன்னா டேப்லெட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க செக்யூரிட்டிலாம். அதனால இவர் ஏதாவது போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் கீழே. என்ன சொல்லி அவனை வெளியே வர வச்சிருப்பாங்க தான் எனக்கும் புரியல. என்ன ரீசன் சொன்னாலும் வெளியே வரக்கூடாது அவன். என்ன சொல்லி வந்திருப்பாதான் தெரியல. ஃபைட்லாம் ஓரளவுக்கு எனக்கு ஸ்டார்டிங்லாம் பெருசா பிடிக்கல. டுவர்ட்ஸ் எண்ட் அப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, படம் ப்ராக்ரஸ் ஆக கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருந்தது. அப்படியே டுவர்ட்ஸ் எண்ட் வரும்போது ஓகேடா, படம் நல்லா கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். படம் முடிஞ்சிச்சு. விக்ராந்த் எனக்கு வந்து விக்ராந்தோட ரோல் பத்தி பேசணும் இப்போ கொஞ்சம். அவருக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். நான் ஒரு டைம் 15 செகண்ட்ஸ்ல 10 செகண்ட்ஸ் கொடுங்க. 10 செகண்ட் என்னடா கம்மியாக்கி நெகோஷியேட் பண்றேன். நான் கூட எனக்கு 2 நிமிஷமாச்சு குறானு கேப்பேன்னு பார்த்தா என்னடா 10 செகண்ட்ஸ் கேக்குறேன். விக்ராந்த் வசந்துங்க அப்படின்னு. இல்ல, விக்ராந்த் பத்தி சொல்லி ஆகணும். இந்த படத்துல அவர் வந்து கலையரசன் ரோலை பீட் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல கலையரசன் தான் எல்லா படத்துலயும் சாவற மாதிரி இருக்கும். அவர் அந்த மாதிரி ரோல் தான் சூஸ் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க அவரை. ஆனா விக்ராந்துக்கு ஒரு ரோலே கிடையாது இந்த படத்துல. என்னன்னா செம சிரிப்பு, அந்த பீக்கான ரோல் அந்த இடத்துல மாலத்தியை வந்து காப்பாற்றணும். அவரு கழுத்துல வந்து கன்னோ ஏதோ ஒன்று வச்சிருவாரு. இவன் கிட்ட என்ன தெரிஞ்சுதா, சொல்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே. டான்சிங் ரோஸ் கழுத்தில் என்னமோ வச்சிருவாரு. அப்படின்னு வச்சிட்டதுக்கப்புறம் அந்த கேங்லேருந்து அவங்க இருப்பாங்கள்ல, அந்த கேங்கில் ஒரு 10 பேரோ 5 பேரோ இருப்பாங்க அந்த சைடு. இவரும் டான்சிங் ரோஸும் இங்கே நிற்பாங்க. மாலதி வந்து நிற்பாங்க முன்னாடி. மாலதி முன்னாடி நிற்கும்போது, நீ அங்கேருந்து தனியாக வாமா அப்படின்னுவாரு விக்ராந்த். ஏண்டா கீழே ஓடுமா, இறங்கி ஓடுமா, தப்பிச்சு போமா அப்படின்னு சொல்லாம அங்கேருந்து தனியா வாமா, லைட்டா நகர்ந்து வாயா, நீயும் அவங்களும் ஒண்ணு கிடையாது, அப்படியே தள்ளி வாயேன் அப்படின்னு. யாரா நீ விக்ராந்த், இவ்வளவு பேக்கா இருக்கிற, நீ எல்லாம் போலீஸாயா? எனக்கு அந்த இடத்துல அப்படிதான் தோணுச்சு. இல்லடா, ஒரு ஏன்னா கீழே ஃபுல்லா அவங்க ஆளுங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க, சுட்டு மேல வந்துட்டு இருக்காங்க. கீழே போமா கூட இல்லடா, இந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகுமா, வேற எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கோமா, ஏதாவது ஒன்று சொல்லலாம். அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி வாயேன் அப்படின்னு. அவனோட்டு கொஞ்சம் தள்ளி வாயேன், எனக்கு சரியா தெரியல உன் மூஞ்சி, லைட்டா தள்ளி வாயேன் அப்படின்னு. சாணி இருக்கு பாரு, மிச்சர பாரு அப்படி அப்படின்னு. யாரா நீ அப்படி தள்ளி வாயேன்னு சொல்ற கேப்ல கத்தி எடுத்து இப்படி குத்திரும். இல்ல, எனக்கு அந்த சீன்ல அந்த கழுத்துல கன் வைப்பாரு பாரு, கன் வச்சுட்டு எல்லாம் கணக்கில போடுறா, எல்லாம் கணக்கில போடு. நான் என்ன நினைச்சேன்னா, அடுத்து வேட்டி அவுத்து அந்த இதெல்லாம் கன்னெல்லாம் உள்ள கட்டு, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல அந்த மாதிரி வந்து நம்ம லோக்கி அண்ணா தான் பண்ணிருப்பாரு. அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணுவார்னு நினைச்சேன். அங்கதான் வந்து ஏஆர்எம் பெரிய மனுஷன்றதை கொஞ்சம் காட்டுறாரு போல. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் போல இருக்குன்னு எதுவும் தோண வச்சானா அந்த சீன்ல. எப்பறம் ஒரு தனியாவான் கடவுளே, எனக்கு செம்ம சிரிப்பு அந்த சீன். இனி நார்மலான ஒரு பர்சனா இருந்தா கூட நான் ஒத்துப்பேன்டா, ஏதோ அந்த நேரத்துல அப்படிதான் யோசிச்சான். நீ ஒரு போலீஸ் எப்படி யோசிக்கணும்டா முதல்ல? நீ என்ன வேணா இருக்கட்டும், அவங்க அந்த பொண்ணு சைடு 10 பேர் நிக்கிறானுங்கடா, இவன் டேஞ்சர் ஆள். நீ அந்த இடத்த விட்டு போமான்னு தான் சொல்லணும், நீ இங்க இருந்து போமா அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம ஆக்ஷன் பிளாக் இருக்கு, அடுத்து விக்ராந்த் சாவ போறாரு, அதனால கொஞ்சம் இதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்றேன். இப்ப பாரு, இவனை நான் எப்படி கொல்றேன், நீ நின்னு பாரு, அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொன்னாரான்னு தெரியல. இருக்குமே, நீ இங்க பாருமா, சிவகார்த்திகை எல்லாம் வேஸ்ட், இங்க வாமா நான் பண்றேன் பாரு, இப்ப பாரு அப்படின்னு இப்படி அவன் குத்திட்டான். என்னடா பொசுக்குன்னு குத்திட்டேன். அது ஒண்ணா. அதுக்கடுத்து நான் எனக்கு வந்து அந்த ஸ்பையும் மீட் பண்ணுவாங்கல்ல, 2 பேரும் ஸ்பையும் தெரியாது, அந்த சீன் சூப்பரா இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன். அந்த கேரக்டர் கொஞ்சம் நான் உங்க ஆளுதான் அப்படின்னு பாரு. அப்படி சொன்ன உடனே உன்னதான்டா தேடின்னு இருந்து சொல்லிட்டு ஹெட் ஷாட் அடிச்சு விட்டு சூப்பரா இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வித்யுத் எஸ்கேப் ஆகிற சீன் இருக்குல்ல, அது ஓகே. ஆனா ரொம்ப அதேதான் ரொம்ப எனக்கு என்ன சிரிப்பு தெரியுமா, ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து மறைஞ்சிட்டு இருப்பாரு.
அப்படியே அப்படியே இந்த கண்ணு இந்த ஜுராசிக் பார்க்லலாம் காமிப்பாங்க அப்படியே இது வந்து டைனோசர் வந்து அப்படியே கிட்ட வந்து அப்படியே மோந்து பார்த்துட்டு அப்படி போவோம்ல, அந்த மாதிரி ஒரு வித்யூத் அந்த மாதிரி கிட்ட வருவார். கிட்ட வந்துட்டு அப்படி வந்து அடிச்சுட்டு போவார். அது வரைக்கும் என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபுல்லா ஆர்எஃப்எம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த ஒர்க் அவுட் பண்ணது அது அந்த சொன்ன அது மாதிரி நான் செம்மையா இருந்தது. அந்த சீனே செம்ம பில்டப்பா இருந்தது. ஒர்க் அவுட் மேல இருந்து பண்ணிட்டு இருப்பாரு பேர். அந்த சீன் சூப்பரா இருந்தது. ஓ மேல இருக்கான் பாரியான்றவன், அந்த சீன் சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த இதுதான் இந்த எஸ்கே பங்கர் ஃபைட் அது சூப்பரா இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆமா அது நல்லா இருந்தது. அதுவும் இல்லாம அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி டான்சிங் ரோஸ் வந்து நான் அதை சொல்லி ஆகணும். டான்சிங் ரோஸ் வந்து துப்பாக்கியை வச்சுட்டு பின்னாடி நிப்பாரு, பின்னாடி கன் பாயிண்ட்ல புடிச்சிட்டுவாரு. புடிச்சிட்டு நின்று டைலாக் பேசிட்டு இருப்பாரு. ஏன்டா அவனை சுட்டு முடிச்சு விடுறத விட்டுட்டு உட்காந்து துப்பாக்கி வச்சு டைலாக் பேசிட்டு இருப்பாரு. உடனே அவர் துப்பாக்கி இவர் வாங்கிடுவாரு. படத்துல ஒரு 2-3 இடத்துல நடந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு இப்ப பாடுறா அவனை சுடுறான் பாடுறா என்னமோ உட்காந்து டைலாக். அது ஐயோ எதுக்கு அந்த டைலாக் துப்பாக்கி வச்சுட்டு எதுக்கு டைலாக் பேசிட்டு இருக்கீங்க? படம் முடிஞ்சிருங்க. சுடு சுடுண்ணா. இப்ப சொல்லு இப்ப அவ பேர் சொல்லு அப்படியே அப்படியே சுட்டுரு. ஐயோயா அந்த பங்கர் ஃபைட் சூப்பரா இருந்து. அந்த பங்கர் ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆமாமா அந்த பில்டப் சொல்லி அவன் சண்டை போட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். இல்ல அந்த டாக்டர் இருக்கார்ல, அந்த டாக்டர் வந்து அதுக்கு முன்னாடி சொல்றேன், அந்த சண்டை வர்றதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் வந்து ஃபோன் பண்ணி இவருக்கு என்னமோ கேத்திட்டு இருப்பாரு. யாரு? பிஜு கிட்ட வந்து பிஜு மேனன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, அவன் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது பசங்க தகராறு பண்ணாங்கன்னு 4 பேரையும் போட்டு அடிச்சான். அந்த 4 பேரு போய் 10 பேரை கூட்டின்னு வந்தானுங்க, அந்த 10 பேரையும் போட்டு அடிச்சிட்டான். அந்த மாதிரி சொல்லுவாரு. செம்மையா இருந்தது அந்த சீனு. பில்டப்லாம் கொஞ்சம் அதான் சொல்றேனே, நல்ல பில்டப்லாம் வந்து டுவர்ட்ஸ் எண்ட்ல தான் வந்தது. அது வந்து கொஞ்சம் அப்படி பில்டப் கரெக்டா போகும்போது படம் முடிஞ்சிச்சு. அந்த பங்கர் இல்ல அந்த பங்கர் ஃபைட்ல ஒரு ஷேடோ ஃபிகர் மாதிரி ஒன்று வரும். அது கூட சண்டை போடுவார். இந்த ஸ்மோக் எஃபெக்ட்ல இருக்கும். அது ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது. அது ஒரு மாதிரி தெரியல. அது கொஞ்சம் தான் வந்து ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான். அது ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபைட் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சீனும் செம்ம சிரிப்பு. இந்த PC-1 எப்படி அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டா ஒரு மூவ் பண்ணி சத்தியமா அவருக்கு வந்து ஆத்மா சாந்தியா அடைஞ்சிருக்காதுரா அவருக்கு. அந்த PC-1 சேர்த்தது. PC-2 என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. PC-2 வந்து அதை கட் பண்ணா ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிப்பாரு. PC-2 வித்யூத் கிட்ட எல்லாம் இவளால தான் எதுவுமே நடந்திருக்காது. அங்க சுத்தி 3-4 பேர் அவங்க ஆளுங்க இருப்பாங்க. வித்யூத் இருப்பாரு. சம்பந்தமே இல்லாம எப்படா அவன் செத்தான், அவன் ஆள் இருக்கான்ல, அதான் டான்சிங் ரோஸ் யாரா கொன்னா அப்படின்னு அமைதியா இருப்பாங்க. சுத்தி எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அப்படின்னு போயிட்டு கண்ணு அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சிராக் ஏதோ இம்பார்ட்டன்டான மேட்டருக்காக வேணும்னு சொன்னா அப்படியே புடிச்சிருவா. இவனால எதுவுமே பண்றதே PC-2 வந்து சாவல தானா வந்து மாட்டிக்கிச்சு. அவன் மேல இருந்து பாத்துருப்பான். சத்தியமா PC-1 பைத்தக்கார உன்னே சொல்லிருக்கலாம் போலக்குது. அவனுக்கு பதில் அவனுக்கு தேவையில்லாம அவனை கூட்டணும் வந்துட்டான் மேல. அவனை போடுறதுக்கு பதிலாக உன்னே சொல்லிருக்கலாம் போல இது பைத்தக்கார நாய். கடைசி நேரத்துல இல்ல இன்னொன்னு வேற ஒண்ணு, அவன் சும்மா இருந்தா கூட முதுகுல இதுல எங்கேயா சுட்டு விட்டுருப்பான் போல இருக்கு. மூஞ்சில மட்டும் சுட்டுறாத, ஃபேமிலி பாக்கணும். என்னடா டைலாக் இதெல்லாம். அது எப்படி தெரியுமா, அந்த சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, மூஞ்சி கை கால் தவிர மீதி எல்லா இடத்துலயும் அடிங்கன்னுவாங்க. டியூஷன் பிஸ்கெட் மீதி அந்த இடத்த மட்டும் தவிர்த்து மீதி எல்லா இடத்தையும் பொழந்துருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிரு. அந்த மாதிரி படம் ஃபுல்லாவே ஒரு டீச்சர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. மேம் இவன் தான் மேம் என் கூட பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அப்புறம் அது மாதிரி வித்யூத் வந்து உள்ள வருவாரு. அது மீனே இந்த இவனை கொண்டுட்டு PC-2 கொண்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அவங்க கேங்ஸ் எங்கேயோ பார்க்க உள்ள போவார். உள்ள போயிட்டு இருக்கும்போது பாடி கார்டு சுத்தி இருப்பாங்க. அவங்க ஆளுங்க தான் எல்லாருமே. ஓகேவா? பாடி கார்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவன் இவன் எகிரிட்டு வருவான். அவனை யாராவது பேசுனீங்கன்னா கோவத்துல உங்களே சாவச்சு போட்டுருவோம் இங்கேயே எல்லாரையும், அந்த மாதிரி சொல்லுவான் அங்க இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட. உடனே பாடி கார்டு ஒருத்தவங்கள என்ன இப்படி பேசுற அப்படின்னோடனே அவனை சுட்டுருவான். அவனை சுட்டவனே மற்ற பாடி கார்ட்ஸ்லாம் அமைதியாயிடுவானுங்க. ஏன்டா அப்ப யாரா நீங்க பாடி கார்ட்ஸ்னா யாரா நீ பயந்து போறீங்க? பாடி கார்ட்ஸ் எதுக்கிட்ட பயந்து போறீங்க? அந்த சீன் தான் நானும் சொன்னேன். லைக் அவனுமே கிட்டத்தட்ட எஸ்கே மாதிரி தான். சும்மாவே ஆங்கர் இஷ்யூஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு கிடக்குறான். லைக் அந்த இது இன்டர்வலப்ப குடிக்கிறது கூட அதான் நினைச்சேன். ஏன்டா இதுல தாண்டா இருக்கிற முக்கியமான இதெல்லாம் இருக்கு, நீ பாட்டு குடிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு குடிச்சோடனே கரெக்டா எஸ்கே உள்ள வந்துருவான். அவங்க கூட சண்டை போட முடியாது, மொத்தமா நடக்கும். அது சீன் செட்டமா பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பட் எப்பயுமே ஒரு மூளை யூஸ் பண்ணாம நீ பாட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கியடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. பட் தாண்டி எனக்கு வந்து கிளைமாக்ஸ் ஃபைட் வந்து எனக்கு ஒர்க்கே ஆகல சுத்தமா. நான் சொல்லணும்னு நினைச்சேன்.
கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகலையா? எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் எனக்கு ஆச்சு. அவ்வளோ ஒர்க் ஆகல. எனக்கு என்ன சிரிப்புனா கிளைமேக்ஸில் அவன் ஆ. அவர் பாட்டு ஏதோ பொது சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணியில் போட்டு விளையாடினு இருப்பாரு அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு. ஆமா ஆமா அது இங்கே ஆமா ஆமா மாலதி ஒன்று ஆமா. நின்றுட்டு இருக்கோம், அதை ஆ, மறந்துடுவான். அவன் பாட்டு நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விளையாடின்னு இருப்பாரு எஸ்கே அதில். அது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஆடா இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் இட் மேட் சென்ஸ். ஏன்னா வந்து அவன் அந்த மாதிரி ஆள் தானே, அவனுக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. அவன் இது எப்படி நான் தலை கொண்டா தலையே வெட்டுவோன்ற கதைக்கு போயிட்டு அவன் மாலத்தின்றதே ஏய் மாலத்தியோட பண்ண இப்ப பாடுறான், இதனால தான் நான் இவன் ஒருத்தன் அதான் மாலத்தி சொல்கிறான். இல்லை எனக்கு அது இன்னொன்று, இவன் இருக்கான்ல வித்யுத் இருக்காரு, விராட். விராட் வந்து அவரை வந்து அவ்வளோ பில்டப் பண்ணுவாங்க. ஐயோ அவன் வேற லெவலு, அவன் வேற லெவலு, இவன் அந்த மாதிரி இப்படி இப்படின்னு க்ளீன் ஷாட் இருக்கும். மாலதிக்கும் வித்யுத்துக்கும் க்ளீன் ஷாட் இருக்கும். இடுப்பில் சுடுவார், அவ்வளோதான் முடிஞ்சது. ஆமாடா. அது ஆமாமா நீ சொல்றது. எனக்கு என்ன சிரிப்புனா, இந்த இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஃபர்ஸ்ட் கன் வந்து ஒரு 100 கன் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துருங்க அப்படின்னு. அப்ப வந்து இந்த அமேசான் டெலிவரி பண்ற மாதிரி ஒருத்தனுக்கு சண்டை நடந்திருக்கும். வெட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஐயோ எப்பா என்ன வெட்டிட்டாங்களே என்னமோன்னு வந்து உட்காந்துருப்பான். கரெக்டா ஒருத்தர் ஜிப்பா போட்டு வந்து இந்தாங்க நீங்க ஆர்டர் போட்டுருந்தீங்களே இந்தாங்க அந்த கன் அப்படின்ற மாதிரி கையில கண்ணு கொடுப்பான். அந்த கன்னு வாங்கினவங்க கூட டப்புன்னு ஒரு 3 பேர் கரெக்டா சுட்டுருவான். தூரத்துல இருப்பான் கொஞ்சம், டப்புன்னு ஒரு 3 பேரை சுட்டுருவான். நீ இப்ப சொல்லும் போது யோசிச்சா ஃபர்ஸ்ட் தடவை அவன் தான் அப்பதான் வாழ்க்கையில கன்னை பாக்குறான். அவனே 3 பேரை டப்புன்னு கரெக்டா சுட்டுறான். எஸ்கே அப்பதான் கன்னை கையில வாங்குறான். அவனுமே வந்து எஸ்கே அவருமே வந்து கன்னை ஒரு பில்லர் பின்னாடி ஒளிஞ்சிருப்பாரு. கையை மட்டும் இப்படி நின்று டப்புன்னு இருப்பாரு, ஒருத்தர் செத்துருவான். இவங்க எல்லாமே கன்னு கையில வாங்க ஃபர்ஸ்ட் இதுல சுட்டுறான். நீ வந்து இதுலயேதான் ஊறி போய் கிடக்குற. கிளீன் ஷாட் நீ சொல்ற அப்ப கூட எங்க சுட்டா வந்து சாவ மாட்டாலும் கரெக்டா இருக்கும். அது எப்படி சொல்லி சமாளிக்கலாம்னா, அவர் அடி வாங்கி கேர் ஆயிட்டாரு, அவருக்கு சரியா தெரியல, செம்ம கேர் ஆயிட்டாரு அவரு. இது ஏன் பண்றீங்கடா? அப்ப இந்த குடி போதையாக்கி விட்டுறீங்க, இல்லனா வந்து இந்த மாதிரி ஒண்ணு. ஏன்னா ஏஆர்எம் வந்து டீடைல்ல கரெக்டா இருப்பாரு, எனக்கு தெரியும். ஏஆர்எம் முருகதாஸ் இது சொல்லணும்னு நான் முக்கியம் சொல்லணும்னு நினைச்சேன். ஏஆர் எப்பயுமே இது அந்த காலத்துல இருந்தே பண்ணிருக்காரு. இந்த விண்டோஸ் மீடியா பிளேயர்ல வந்து ரமணா படத்துல காட்டுறதா இருக்கட்டும், இந்த படத்துல டெக்னு ஒண்ணு காட்டியிருப்பாரா, விக்ராந்த் உட்கார்ந்துல யார் இதுக்கு இது பண்ணதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. பார்த்தால சஸ்பிஷன் மீட்டர் அப்படின்னு வரும். இந்த டிண்டர்லாம் ஒரு இது வரும். இவங்க வந்து உங்களுக்கு வந்து 80% மேட்ச் இவங்க அப்படின்ற மாதிரி காட்டும். உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 80% மேட்ச், 90% மேட்ச், உங்களுக்கு ஒரே மாதிரி லைக்லினஸ் இருக்கு அந்த மாதிரி காட்டும். அந்த மாதிரி இதுல வந்து சஸ்பென்ஷன் மீட்டர்னு ஒன்று வரும். உங்களுக்கு இவனுக்கு வந்து 41% இவன் மேல வந்து சஸ்பெஷன் இருக்கு, இவன் மேல வந்து 71% வந்து சஸ்பெஷன் இருக்கு. அந்த யாரா அந்த ஆப்ல எதுவுமே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏஆர்எம்க்கு வந்து அந்த ஆப் பத்தி எல்லாம் தெரியும். நீங்க தெரியாம பேசாதீங்க நீங்க தயவு செய்து. படத்துல காட்டுற டெக்லாம் செம்ம சிரிப்பா இருக்கும். ஒண்ணு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த எப்பயுமே வந்து கேமரா வந்து யாராவது ஒருத்தவங்க போன்ல எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அப்படியே வந்து படத்தோட கேமரா விட ஒரு 8K 9K கேமரால வீடியோ எடுப்பாங்க படத்துல. அப்படியே கிறிஸ்டல் கிளியரா ஜூம் பண்ணனும்னு வச்சுக்கேன், அத ஜூம் பண்ணி அதுல இருக்க வீடியோவா இருக்கட்டும், பிக்சர் கூட அப்படிதான் இருக்கும். ஒரு போட்டோ எடுத்தாங்கன்னா அந்த போட்டோ அப்படி. ஏன்னா நம்ம விஎஃப்எக்ஸ் பண்றோம், நம்ம தானே அதுக்கு போடுறோம். ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருவாங்க, அதை போன்ல எடுத்துட்டு போய் அட்டாச் பண்ணணும், அவ்வளவுதான். அப்படியே பக்காவா கிறிஸ்டல் கிளீனா வருமா. ஆனா இந்த படத்துல வந்து அந்த ஒரு எஸ்கே வந்து அந்த ஆசிட் அடிக்கும் போது அங்க இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தாரு. அப்ப வந்து அவர் மூஞ்சி சரியா தெரியாது, கொஞ்சம் அப்படியே போன்ல ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 இடத்துல ஓகே. பட் இந்த கம்ப்யூட்டர் டெக்கா வரும்போது சஸ்பிஷன் மீட்டர் 43%, 72 இதெல்லாம் என்ன? யாரோ ஒருத்தர் தேடிட்டு இருக்கான்னு முடிக்க வேண்டியதானே. இதுக்கு ஒரு சஸ்பிஷன் மீட்டர்னு ஒரு ஆப் போட்டு ஏதோ ஒரு வெப்சைட் வச்சு ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்றதுனால என்னென்னமோ இதெல்லாம் இருக்குங்க. சஸ்பிஷன் மீட்டர்னு ஒண்ணு இருக்கு எங்களுக்குள்ள. நாங்க இதெல்லாம் வச்சு சஸ்பிஷன் வச்சு கண்டுபிடிப்போம். இதனால நம்பணும். அதான் இந்த துப்பாக்கிலுமே வந்து இந்த கையில வந்து இந்த ஹீட் டெம்பரேச்சர் செக் பண்றத வந்து சிப்பு வந்து உள்ள போடுற மிஷின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அப்பப்ப இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணுவாரு. டெக்கை வந்து தெரியலனா விட்டுற வேண்டியது. அது ஒண்ணு சொல்ல நினைச்சேன். 12 மேன் ஷூட் அவுட் மாதிரி ஒண்ணு காட்டுவாரு. ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த 100 பேர்கிட்ட கன் போகுதுல்ல, ஆமா. அப்ப 10 மேன் அந்த 12 மேன் ஷூட் அவுட் வரும்ல துப்பாக்கில, அதே மாதிரி ஸ்கிரீன் ஸ்பிளிட் ஆகும். ஆமா. ஸ்கிரீன் ஸ்பிளிட் ஆகி ஒரு 10 பேர் வரும். அப்பதான் வந்து இந்த அமேசான் டெலிவரி பண்ணுவாங்க. சார் கன் நீங்க வந்து கஷ்டப்படுறீங்களா, இந்தாங்க வந்து பிடிக்க கன்னு பிடிக்க, இனிமே கஷ்டமே தேவையில்ல சுடுங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா ஜிப்பா போட்டு வந்து ஒரு பிரச்சனை நடந்து ஒருத்த வந்து மூச்சு வாங்குவான். ஐயோ என்னடா இப்படி ரவுண்ட் கட்டாங்களே, கரெக்டா வந்து இந்தா எது கஷ்டப்படுற கன் எடுத்து சொல்லு. யாரும் நீ வேடி பாத்துட்டு இருந்தாரு போல இது. கரெக்டா வரும்போது உள்ள வந்து என்ன ரொம்ப கேஷுவலா வருவான்டா. அவன் டெலிவரி பண்ற மாதிரியே வருவான்டா. டெலிவரி பண்ற மாதிரியே வந்துட்டுல இந்த கஷ்டப்படுற இந்த கண்ணு வச்சுக்கோ. யாரா நீ? எனக்கு அதான் கிளைமேக்ஸ்ல வந்து மாலதியை வந்து போட்டுருவாங்க. அது எனக்கு வந்து ரியலா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐ மீன் கொலை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். செத்த மாதிரி காமிச்சிருந்தாங்க நல்லா இருக்கும். ஏன்னா அதுல ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஏஆர் முருகதாஸ் தான். ஹீரோயினை அழகா கொலை பண்ணுவார் அவர்.
அதுவே வந்து திரும்ப சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, எப்பயுமே இந்த ஆள் கொலை பண்றாரு இல்ல பண்றாரு. அது அது நல்லாவும் எனக்கு அது ஒரு பெரிய இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அது என்னமோ எனக்கு ஆனா அதான் சொன்னேன்ல சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் எவால்வ் ஆயிட்டு இருக்குன்னு. அந்த இடத்துல வந்து அந்தோட அழுவுற சீன் ஒரு சீன் வரும் கிளைமேக்ஸ்ல. அந்த சீன் சூப்பரா இருந்தது எனக்கு. எனக்கு நல்ல எனக்கு ஆக்டிங். ஆக்சுவலா அப்படியே ம் எனக்கு ஆக்சுவலா ஆப்போசிட். ஏன்னா வந்து எனக்கு வந்து முதல்ல அந்த பொண்ணு எனக்கு சாவே மாட்டான்னு ஒரு கன்வின்ஸ்டா தான் இருந்தேன் நான். ம் ம் ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரி பண்ணுவார் இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தலாம் யாரும் பெருசா பண்ணல. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்னமோ தோணுச்சு, அந்த பொண்ணு கண்டிப்பா செத்துருக்க மாட்டா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு உயிரோட தான் ஏன்னா வந்து வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டான். எனக்கு நான் எப்படி வச்சேன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு இழக்கவே மாட்டான், அது கண்டிப்பா உயிரோட தான் இருக்கணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வேற இப்படி அழுதுட்டு இருக்காரா, எனக்கு பெருசா ஒர்க்கே ஆகல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எழுந்து வந்ததுமே எனக்கு ஒன்றும் தோணல, அந்த பொண்ணு செத்துருந்தா படம் நல்லா இருந்திருக்கு, அப்பெல்லாம் எனக்கு பெருசா தோணல. வாட் எவர் இட் இஸ், எனக்கு வந்து ஓகே, ஏதோ ஒரு அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஓகே, படம் என்னமோ ஒன்று முடிஞ்சா போதுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. எனக்கு பெருசா ஒன்றும் அதுல மாற்று கருத்தோ என்னமோ இது பண்ணியிருந்தா கண்டிப்பா படம் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படி எனக்கு பெருசா தோணல. ம் இன்னொன்று ம் இன்னொன்னு டெக்னிக்கலா ஒன்று சொல்லணும் என்ன நினைச்சிருந்தேன்னா, இது நான் லோகாக்கும் சொன்ன நினைக்கிறேன், இந்த மற்ற படங்களும் எதுக்கு அப்படியே ஆரஞ்சு அண்ட் டீல வந்து ஓவரா யூஸ் பண்றாங்க. இந்த நைட்டுன்னு ஒன்று காட்டினாலே, உள்ள இருட்டுன்னு ஒன்று காட்டினாலே எல்லோ, இந்த ஆரஞ்சு டீல் இந்த இந்த லைட் எஃபெக்ட் போட்டுட்டே இருக்காங்க. இதுல ஒரு சீன்ரா எது தெரியுமா, இப்ப இந்த இதுதான் நினைக்கிறேன், இந்த பொண்ணை வந்து இந்த சிராக் வந்து உள்ள வருவார்ல, இந்த ம். ஃபுல்லா பிளாஸ்ட் பண்ணிட்டு இந்த போலீஸ் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு உள்ள வருவார்ல இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு, ஆமா. அப்பன்னு நினைக்கிறேன். அதுதான், ஆமா அதுதான் நினைக்கிறேன். அது வரும்போது வந்து இந்த ஆரஞ்சு டீலே யூஸ் பண்ணாம வெறும் இந்த பாம்பு அந்த லைட் எல்லாம் வச்சு ஒண்ணு பண்ணிருப்பாங்க, ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும். அது ஆக்சுவலா சூப்பரா இருந்தது. நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் தெரியட்டுமே, கொஞ்சம் நைட்டு மாதிரியே தெரியட்டுமே, எல்லாத்துக்குமே நைட்னால இல்ல, ஒரு ஆரஞ்சு ஒரு டீல் எஃபெக்ட். ரைட் சைடுல வந்து டீல் அந்த கலர் இருக்கும், இந்த சைடு வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும். இது ஏன் ரொம்ப ஒரு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம படத்துல வந்து இந்த எஸ்கேவோட அந்த லவ் போர்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல, ம். அதெல்லாம் வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டல்லா அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அப்படியே வில்லன் வரும்போது வந்து அப்படியே பஞ்சி கலர்ஸ், இந்த ஆரஞ்சு டீல் கலரு இதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப பஞ்சியா அந்த மாதிரி இருந்தது. இது இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் போகும்போது அந்த சிவகார்த்திகேயனோட சீன்லாம் ஓகே, ஓரளவுக்கு கரெக்டா பண்ணியிருக்காங்க. இந்த சீன் வந்ததுமே இல்ல, நிறைய படம் இந்த லியோ, இது கூலி எல்லாத்துலயுமே இந்த ஆரஞ்சு அண்ட் டீல் கலர் நிறைய படம் லோக்கால பண்ணியிருந்தாங்க. இந்த பேலரினால கூட பார்த்தேன், ஆரஞ்சு டீல அடிச்சு யூஸ் பண்றானுங்க, ம் ம் பிச்சு தள்ளுறானுங்க. ஆரஞ்சு நைட் ஷாட்னாலே ஒரு இனோவேட்டிவா இப்பெல்லாம் பாக்குறதே கிடையாது. ஆரஞ்சு அண்ட் டீல போட்டு கிளம்பிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான் நைட் ஷாட் முடிச்சுன்றாங்க. அது எதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வேற ஏதாச்சும் ஒரு இதுல நைட் ஷாட்டை காட்ட வேண்டியதானே, எதுக்கு ஆரஞ்சு டீலயே யூஸ் பண்றாங்க தெரியல. அது எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. எனக்கு அந்த மாதிரி வந்தாலே எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, படத்தோட குவாலிட்டியே கொஞ்சம் போற மாதிரி தான் இருந்தது. அது கொஞ்சம் இந்த இன்டர்வல் மினாட்லாம் கொஞ்சம் நிறைய வந்தது. அந்த சீன் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி ஏன்ற மாதிரி தான் இருந்தது. பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. படம் கதை கிதை அதெல்லாம் வேற, பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி எதுக்கு இப்படி இதை யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி இருந்தது. பர்சனல் ம். ஒப்பீனியன் வேற யாருக்காவது. அதே எனக்கு மாதிரி வந்து மியூசிக் எனக்கு பெருசா இருக்கும். மியூசிக் ஒர்க் ஆகலை அவனுக்கு. எனக்கு சில இடத்துல அந்த தீம் மியூசிக் நல்லாவே இருந்தது. அனிருத் போட்ட அந்த தீம் மியூசிக்லாம் நல்லாவே இருந்தது. அது குறை சொல்லக்கூடாது. அந்த ஆ, குரல்ல எனக்கு இந்த மதராசி அது வந்து வேற ஒர்க் ஆச்சு. ஆனா ம் அது அவர் எப்படி யூஸ் பண்ணியிருந்தானா 5 செகண்ட் 5 செகண்ட் 5 செகண்ட் அப்படி லிட்டரலா ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் அவ்வளவுதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ம். அந்த செயின் எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு இது போஸ்ட் கொடுப்பாருல்ல, ஆமா. அப்போ ஒண்ணு வரும் மதராசி மதராசி, அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஒரு அஞ்சு அவ்வளோதான். செகண்ட் அவ்வளவுதான் முடியும். ஏன்னா சீன்ஸே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கிறனால அவரால் அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எனக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்சக்கப்புறம் ஒரு சீன் வருது தெரியுமா? அந்த சீன் பார்த்தியா? கிளைமேக்ஸ் முடிஞ்சக்கப்புறம் அந்த பைக்கில் வந்து கடைசியா எடுத்துகிட்டு வந்து ஒருத்தன் விட்டுருவான் காரில். எனக்கு என்ன சிரிப்புனா, இது வந்து அப்படியே அன்னியன் படம் மாதிரி இருந்தது. ஐயோ இவன் 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 திரும்பியும் நார்மல் ஆகிட்டானா இல்லை அப் நார்மலாக தான் இருக்கானா அந்த மாதிரி உட்காந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாரான்னு மாலத்தியை பாத்துருப்பாங்க. வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இவன் சண்டை போட போகிறானா போயிட்டு அந்த மாதிரி பார்ப்பாங்க. இல்லை நான் இன்னும் பைத்தியம் தான் அப்படின்னு தம்ஸ் அப் காட்டுற மாதிரி காட்டுவார். எனக்கு நான் அப்படி தோணலடா. நான் எப்படி நினைச்சேன்னா, அந்த பொண்ணு எப்படி நினைச்சுன்னா, இப்ப அது அவருக்கு வந்து அந்த கீழே விழுந்தது வந்து அவங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பரா தெரிஞ்சிருந்ததுன்னா, ஐயோ வாங்க ஹாஸ்பிட்டல் அதுதான் அதான். போலாம் தூக்கின்னு போயிருப்பார்ல. ம். அது தூக்கின்னு போறதுனால எனக்கு தெரிஞ்சு அவர் நார்மல் வந்து ஆயிட்டார் இப்போ இல்ல. நார்மலா தான் எல்லாத்தையும் நார்மல். பாக்குறாரு. எனக்கு ஒரு என்ன சிரிப்புனா, அந்த அவர் இப்போ நார்மலாக தான் ஆயிட்டார். ஏன்னா நார்மலாக இல்லைன்னா யாரை யாரை போட்டு அடிச்சிருப்பாரு நீ நினைக்கிற? இப்போ நான் ஒரு கொஸ்டினாக கேட்குறேன் உங்ககிட்ட, ஓகேவா? இப்போ நார்மலாக இல்ல இல்லை. நான் நான் அடிச்சிருப்பாருன்னு யோசிக்கல. நான் நார்மலா இல்ல, அந்த பழைய மாதிரி இருந்தாருன்னா ம். டக்குன்னு ஐயோ வாங்க வாங்கன்னு இழுத்துன்னு போய் இந்த கிக்சர் வச்சு இல்ல அப்படியே அவர் தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டல்ல இல்லை சேர்த்துருப்பாரு. இல்லை அவ்வளோ சீனே இப்ப எப்படி கிடையாது பண்ணா அங்கே. அவ்வளோ ஸ்ட்ரக்சரில் வச்சு கூட்டின்னு போகிற அளவுக்குலாம் அங்கே சீனே கிடையாது. அதை இல்ல
இவர் கொஞ்சம் அப்படித்தானே பாக்குறாரு எல்லாத்தையுமே. ஐயோ என்னடா இப்படி பண்றீங்க, ஐயோ என்னடா இப்படி நடக்குதுன்ற மாதிரி நான் அந்த மாதிரி தான் பார்த்தேன். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி தானான்னு எனக்கு தெரியல. நான் அப்படி பார்த்தேன்னா அவர் எழுப்பி விட்டா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தம்ஸ் அப் காட்டுவார். ஸோ நான் எப்படி நினச்சேன்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஓகே ஒரு நார்மலான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த மாதிரி தான் பாக்குறாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து கீழே வந்து அவர் வந்து ஐயோ அடிபட்டுருச்சு ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி பார்க்கல. ஒரு நார்மலா பாக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். அப்படியா? எனக்கு தெரியல. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி கூட இருக்கலாம். ஒருவேளை டிரைவரை போட்டு அடிச்சிருக்குன்னு நினைச்சியா? நான் என்ன நினைச்சேன்னா யார் அடிச்சிருப்பாருன்னு நான் யோசிச்சேன். இப்போ கார் டிரைவர் அடிச்சிருந்தாரு அது இன்னும் மோசமாயிருக்கும். ஏன்னா அந்த அந்த பைக் டிரைவர் தான் எடுத்துட்டு வந்து விடுறாரு அந்த கார்லயே. ஆமா, இப்பதான் பார்த்தேன் அந்த சீனை. எடுத்துட்டு வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து விடுறாரு கார்ல எடுத்துட்டு வந்து. நான் அது தெரியல. அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் யோசிக்கணும் போல இருக்கு. சரி, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். நம்ம அதை அதான் ஏர் முருகதாஸ் எப்பவுமே அந்த டச் இருக்கும்ல, அந்த கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒன்று வைப்பாரு. கஜினில அதே மாதிரி தான். நல்ல அதான் இப்போ அதுதான் போட்டு ரீல்ஸா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கஜினியோட நம்ம தலைவர் ஹாரிஸோட மியூசிக் எடுத்து போட்டு அந்த அந்த இந்த மியூசிக்ல எண்ட் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க, அது ஹாரிஸ் பண்ணது. சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு பண்ண அதெல்லாம் கிடையாது. அந்த மியூசிக்கா? சரி ஓகே நீ அப்புறமா சிம்பிள் அதுக்கு ஒய் ஹாரிஸ்னு போட்டு தனியாக சிம்பிள் அடிச்சுக்கலாம். அதுதான் ஓகே புரியுது. அதுக்கு போட்டிருக்காங்களா? நான் பெருசாக ஃபாலோ பண்ணலங்க. நான் பெருசாக ஒன்றும் ரீல்ஸ் பார்க்கல. நான் பார்த்தது வரைக்கும் நான் சும்மா போன இந்த ஆப்சென்ட்டாக இருந்த இந்த 20 days நான் பார்த்த வரைக்கும் அந்த இது பார்த்தேன். இந்த குழந்தைய கையில் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இவர் ஒரு இது கொடுப்பார்ல, அவங்க இன்னொரு குழந்தைய வாங்கி கையில் கொடுப்பாங்களே, அது வரைக்கும் தான் நான் பார்த்தேன். மற்றபடி நான் வேற எதுவும் நான் பெருசாக ராசை பற்றி எதுவும் நான் பெருசாக பார்க்கவே இல்லை. பட்டியா எனக்கு அதான் ஓகேவா இருந்தது. எனக்கு படம் ஓகேவா இருந்ததுப்பா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா நல்லா இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா ட்ரெய்லர்லாம் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ஓகேவா கொடுத்ததே எனக்கு ஓகேவா இருக்குது. ஓகேவா ஒரு படம் கொடுத்ததே ஓகேவா இருக்கு. நான் கொஞ்சம் பேங்கராக தான் இருக்கும். ஏன்னா வந்து சீரீஸ் ஆஃப் ஃப்ளாப்ஸ் இவருக்கு யாருக்கு இவரு எஸ்கே கடைசி படம் என்ன? அமரன். முன்னாடி மாவீரனா? அமரனா? ஆமாம், அவருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இவர் ஒரு சீரீஸ் ஆஃப் ஃப்ளாப்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாரு. எஸ்கே வந்து கொஞ்சம் அப்படியே என்ன டயர் 1 ஹீரோன்னு சொல்லலாமா? சரி, அந்த மாதிரி ஆயிடுறாரு. இந்த படம் ஓகே வாட் எவர் அப்படின்றதுனால வந்து இந்த படம் கொஞ்சம் பேங்கரா இருக்கும். இன்னும் ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும். தொடர்ந்து அப்படியே ஒரு பெரிய பிரேக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் 100 crore சொல்றாங்க, அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியல. பட் லைக் அந்த மாதிரி இருக்கும், ஒரு பேங்கரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் லைக் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வந்து லோக்கி மாதிரி நீங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க. அது உங்க தப்பா சொல்லாதீங்க. நான் அப்படியே ஆஹாவோன்னு எதிர்பார்க்கல. நான் வந்து ரொம்ப அதான் சொல்றேன், எதிர்பார்க்கல. நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம், ஓகேவா இருக்கு, அவ்வளவுதான். அது இல்ல அன்னெசரியா சிலது பண்றாங்க. மூஞ்சி ரொம்ப சுழிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சில படத்துல. நான் எதிர்பார்க்கறேன் எல்லா படத்தையும் பண்றாங்க. இந்த படத்துல இந்த குருவியெல்லாம் கலாய்க்கிறாங்கல்ல, இங்க இருந்து இங்க எகிர்றாரு பகர்றாங்க. இதுல மாலத்திக்கு ஏதோ நடக்கும், மேல இருந்து பில்டிங்ல இருந்து குதிச்சிருவாரு. எனக்கு புரியுது அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிறாரு, மாலத்திக்கா எதோ என்ன பண்ணுவாருன்னு. ஆனா அப்படி உண்டா செத்து போயிடுவான். அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாருப்பா. அவர் எக்ஸ்ட்ரீமா தானே இருக்காரு, எப்பவுமே ஃபுல் எக்ஸ்ட்ரீம் தான். அதுதான் டாக்டரும் சொல்லுவார்ல, அவருக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா அதை பண்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவான்ற டாக்டர் அந்த டேக்லைன்ல சொல்லுவாரு. அவரை நிறைய பேர் அடிச்சா அவன் உடம்பு தாங்கும். இன்னொன்னு எனக்கு இந்த ஃபைட்ல எப்படி இன்னொன்னு என்ன பிடிச்சிருந்தா, இவர் ஒரு ப்ரூட் ஸ்ட்ரென்த் தானே, ஃபுல்லா ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் சண்டை போடுறாரு. இவருக்கு ஒரு மெத்தடிக்கல் ஃபைட் அதெல்லாம் கிடையாது. ஆனா நிறைய கொஞ்சம் இதெல்லாம் கடைசியில எப்படி பார்த்தேன்னா, அவர் பிளாக் பண்றதே வந்து அடி வாங்குறதான். மூஞ்சில குத்துனா அப்படிதான் அவர் பிளாக்கே பண்றாரு. அவரு கையை வச்சு கிச்சு வச்சுலாம் பிளாக் பண்றது இல்ல. ஒருத்தர் வந்து குத்துறானா மூஞ்சி வச்சு பிளாக் பண்றாரு, உடம்பு வச்சு பிளாக் பண்றாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலதான் எனக்கு போக ஃபைட்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அவனால அடி வாங்கினா தாங்க முடியுது. அது எனக்கு அவனுக்கு என்டியூரன்ஸ் இருக்கு. அதுக்காக நீ மேல இருந்து கீழே குச்சனா உடம்பு செதறிடும்டா. அப்ப அந்த என்டியூரன்ஸ்ல யாருக்கு கிடையாது? மனுஷன் தான் நீ எப்படி இருந்தாலும். இல்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீ பார்த்தனா, நீ ரகுவோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தனா அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான் அந்த இடத்துல. அவன் காப்பாத்துறான், மாலதியை காப்பாத்துறான், அவ்வளவுதான். அதுக்கு வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல இந்த கில்லில மேல இருந்து உள்ள ஒரு கொடை இருக்கும், இந்த அதுல இருந்து அப்படியே அந்த இடத்துல என்னங்க வைக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு துணி இந்த ஹாஸ்பிட்டல் துணியெல்லாம் ஏதோ கட்டி கீழே விட்டு ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியதுன்னு அதை விட்டுட்டு அப்படி நாலஞ்சு தொம்முன்னு வந்துருவான்டா. மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு தொம்முக்கு செதறிடுவா, செதறி தேங்க மாதிரி. அவ்வளவுதாங்க. அதெல்லாம் அந்த இடத்துல அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த சீனே கார் மேல இருந்து அப்படியே இது பண்ணுவாரா, அப்படியே மேல தொங்கிட்டு இருப்பாரா, அப்ப கார்ல இருந்து இப்படி உதறி விடுவாங்க, ஒரு போல்ல இடிச்சு கீழே வந்துருவாரு, அவன் மயக்கம் போட்டுருவாரு. நான் என்ன சொல்றேன், கார்ல இருந்து போல்ல இடிச்சு கீழே வந்தது அந்த ஒரு உனக்கு அந்த பாடி தாங்கலல்ல,
ஏன்னா நீ நான் ஹியூமன் அது தாங்கல. ஆனா மேல இருந்து அப்படியே தொபகடின்னு கீழே வந்துரும். மேல இருந்து தொபகடின்னு வந்துருவான்டா அப்படியே. அப்படியே ஆமை மாதிரி ஒட்டிப்பான். அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே இறங்கி அந்த கார்ல வந்து இதெல்லாம் பண்ணிருப்பான். கொஞ்சம் எதுக்கு வந்து டக்குன்னு ஒருத்தர் சூப்பர் ஹியூமன் ஆகுறீங்க? லைக் ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா என்டியூரன்ஸ் தான். ரொம்ப வந்து ஒரு முரடன் தான். அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. அதெல்லாம் சொல்றது அதிலேயே கொஞ்சம் அவன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சூப்பர் ஹியூமன் மாரி தான் அந்த காட்டுறீங்க. அனிமல் அந்த அதே அனிமல் மாரி இன்ஸ்டிங்க்ட்னு சொன்ன உடனே தான் அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ல வந்து கண்டுபிடிப்பாரு பாரு யாரு நம்ம டீம்ல பிளாக் ஆடுன்னு ம், பிளாக் ம், ஆடுன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிப்பாரு பாரு ம், வேற லெவல். ஆமா, ஆமா. ஓகே. எனக்கு ஒண்ணும் அது ரொம்ப ஆடலாம் அதான் தெரியல. நல்லா தான் பட் இருந்தது, லைக் அது அதான் சொன்னேன் நான். நல்லா தான் இருந்தது. பட் லைக் எனக்கு அதுதான் எதுக்கு டக்குன்னு இவ்வளோ ஒரு சூப்பர் ஹியூமன் மாரி ஆக்கி அப்படியே தபக்கடின்னு மேல இருந்து கீழ விழுறது, அத வந்து தாங்கிட்டு இது பண்றது. இவ்வளோ போயிருக்க வேணாம். ஏன்னா படம் ஃபுல்லா நார்மலா ஒருத்தன் காட்டிட்டு, ஒரு சீன்ல மட்டும் இப்படி பண்ணும்போது ரொம்ப கேவலமா இருந்தது அது. சம்மந்தமே டக்குன்னு ஏன்டா ஒரு சீன்ல ரொம்ப சூப்பர் ஹியூமனா காட்டுறீங்கன்ற மாரி இருந்தது. மத்தபடி ஃபுல் படமா எனக்கு வந்து ஓகே. தான் ஓகே தான், ம். எனக்கும் அதே தான். ஓகே. நான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தா ம். ஓகேவான ஒரு ஃபிலிமாக கொடுத்துருக்காங்க. ம். ஆமா. ஓகே. லைக் அதான் கூலிக்கு சொன்னேனே கிட்டத்தட்ட அந்த மாரி தான். எனக்கு கூலியுமே புடிக்கல. ஆனா வந்து இந்த தக் லைஃப் மாரி ஏன்டா பார்த்தோன்னு ரெக்ரெட் பண்ற அளவுக்குலாம் இல்ல. ஏதோ ஒண்ணு ஓடிச்சு சரி ஓட்டி விடுங்கடா அப்படி. ஏன்னா வந்து அப்படியே ஒரு என்கேஜ்டா வச்சிருந்தது படம் இந்த படம் என்ன என்டர்டெயின் பெருசா பண்ணனாலும், ம் ம் சில இடத்துல 1, 2 இடத்துல பண்ணுச்சு. பட் லைக் இந்த இன்டர்வல் நீ சொன்ன மாரி கொஞ்சம் அப்படியே காமிக்கலா வந்தது. அதே நேரத்துல அதான் கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆமாம். ஆக்ஷன் சீரியஸா மச்சான் அந்த மாரி கொஞ்சம் இருந்தனால ஒரு மாரி அந்த மாரி 2, 3 சீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. மத்தபடி ஃபுல் படமா வந்து எனக்கு அதான் கிட்டத்தட்ட கூலிக்கு சொன்னதே தான். ஒரு அப்படியே ஏதோ ஒரு ஓகே, ஓகே பார்த்தாச்சுடா அப்படின்ற மாரி தான். ஏன்டா பார்த்தோன்ற ரிக்ரெட் கிடையாது. எனக்கு கூலி என்னதான் பிடிக்கலனாலும் எனக்கு அந்த படமே எனக்கு ரிக்ரெட்லாம் கிடையாது. எனக்கு தக் லைஃப் தான் ரிக்ரெட்டா இருந்துச்சு. எனக்கு அந்த மாரி ரிக்ரெட் கிடையாது. அந்த வகையில உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? மதராசி எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு அதான் சொல்கிறேன், ஓகேவா இருந்தது எனக்கு. எனக்கு ஒரு உங்களுக்கு ஓகே தானா? ஓகேவான படம் தான். ஆமாம். நான் இதுக்கு மேல நான் சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருவோம்னு எனக்கே தோணுது. இந்த படத்துக்கு நான் குடுக்குற மதிப்பெண் வந்து அப்படின்னு அப்படின்னு பேசுறோம்னு தோணுது. அந்த கருமலாம் வேணாம். பட் ம். படம் வந்து இட்ஸ் மதராசி வந்து மிட் ராசி. மெட்ராசி. ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோலாம் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் சாரி ஃபார் திஸ். லைக் வந்து இது வந்து என்னுடைய ஃபால்ட் தான். நான் வந்து சில பல பெர்சனல் அது ரீசன்ஸ்னால எல்லாருக்குமே வந்து இருக்கும் தான் அது. இனிமே அது மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கேப் எடுக்காம கொஞ்சம் நம்ம போடுற மாதிரி ட்ரை பண்ணுறோம், பண்ண அவ்வளோதான். ட்ரை பண்றோம். பட் அதனால ஒரு 20 டேஸ் கொஞ்சம் இதாயிருச்சு. பட் லைக் நாங்க கொஞ்சம் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அப்படியே பரபரன்னு எதுவுமே பண்ற வேணாம். இது ரொம்ப லேட்டு. இவ்வளோ லேட் பண்ணக்கூடாது. பட் லைக் எப்பயுமே ஒரு படம் வந்தா ஒரு 3 டேஸ் குடுப்போம். அ அந்த மாரின்ற மாரி தான் நாங்க யோசிச்சிருக்கோம். அது எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல அத ஃபாலோ பண்ணுவோம்னு தெரியல. பட் லைக் இந்த அளவுக்கு லேட்டும் ஆகக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு லேட் ஆகாது இனிமே. அந்த மாதிரி பார்த்துக்குறோம். நம்ம தான் பார்த்துறோம். ஆமாம், மதராசி கொஞ்சம் வேணாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது அது சில பல ரீசன்னால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ம். இருந்தாலும் அதை பற்றி அதாவது பேசி ஆகணும்னு சொல்லிட்டு தான் பேசணும். ஏன்னா அதை பற்றி பேசாமல் ஏன்னா விடக்கூடாது. ஏன்னா எஸ்கேப் போட்டுட்டு அதில் வேற சொன்னோம். மதராஸை பற்றி கண்டிப்பாக பேசணும். ஆல்சோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபிலிம். சரி படம் நல்லா இருக்கும் அப்படின்னு படம் ம் வரதுக்கு ம் முன்னாடி இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறைய பேசிட்டு இருந்தோம். இதெல்லாம் நினைக்கிறேன்டா இந்த மாதிரிலாம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம். ஸோ பேசுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருக்கும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு. அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே தான். கொஞ்சம் பேச இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. நான் அந்த படத்தை பார்க்கும்போதுமே கூட ஓகே இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்துன்னு யோசிக்க முடியுது. ம் ம் ஒண்ணுமே இல்லாத ஒரு உப்பு சப்பு இல்லாத படம் இல்லை. ஓகே தான் ரீசெண்ட். அதான் நல்லா தான் ஆனால் இருந்தது, தயவு செஞ்சு ஓகேவா வந்து இருந்தது. ம் மிட்டுன்னு சொன்னா அடுத்த படமாச்சும் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணும். எல்லாருமே இப்ப வர படம் எனக்கு எப்படி தெரியும். ஆச்சுன்னா ஒரு அதான் படம் நான் மிட்டுன்னு இந்த சொன்னா படத்துக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு அடுத்த படமும் ஒரு ஹோப் இருக்குது. பராசக்தி தான் அடுத்த படம். எனக்கு பராசக்தியும் ஒரு ஹோப் இருக்குது எனக்கு. பராசக்தி வருமானு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. ஆனா பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு இருக்காங்க. தளபதி துப்பாக்கி கொடுத்தவரும் துப்பாக்கி வாங்கினவருக்கும் பெற்றவரும் ஒரு கிளாஷா? போட்டியா? வாங்க வாங்க, பெருசா இருக்க போகுது. ஏது எனக்கு பகவத் கேசரிக்கும் இதுக்குமா? பகவத் கேசரியா? சரி, என்ன கிடையாதா? எப்படி போச்சு? சரி, ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம், அதுக்குள்ளேயே நம்ம சொல்ல வேண்டாம். அதான் இருக்கு அதை கிண்டுவாங்க வேற எந்த கிட்ட போறேன். பட் பராசக்தி ஆமா நான் அது நான் அந்த மூவ் எப்படி பாக்குறேன்னா ஒரு கடைசி விஜய் அவரோட கடைசி படம். ம் இப்ப நம்ம இது கூட வந்து அந்த படம் வந்ததுன்னா மேபி கலெக்ஷன் கொஞ்சம் அடிபடலாம், மேபி ஆகலாம். ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷுர். ஐ மீன் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது ஒருவேளை உண்மையா இருந்தா விஜயோட கடைசி படமா இருந்தா அந்த ஐடியால தான் நம்மளாம் போய் பார்ப்போம். ம் விஜயோட கடைசி படம் தான். இப்ப வந்து இங்க வந்து விஜய் ஃபேனா இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. விஜயோட கடைசி படம்டா, ஒருவேளை இது கடைசி படமா இருந்தா சரி தியேட்டர்ல போய் பார்ப்போம்ன்ற மாதிரி ஒரு பெரிய கிரௌட் ஒன்று வரும். ஆமா. அந்த மாதிரி வந்தா பராசக்திக்கு கொஞ்சம் அடிபடலாம், கலெக்ஷன் வைஸா அந்த மாதிரி கொஞ்சம் இல்ல அடிபடலாம் இல்ல அப்படின்னும் கண்டிப்பா போது அடிப்படும். ஆமா, அப்படின்னு போது அதனால தான் அப்படியே 3 நாள் கிளாஸ் தள்ளி வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த 3 நாள் தள்ளி வச்சிருக்காங்க.
3 நாள் தள்ளியா? ஆமா. அப்படின்னும் போது 9th வந்து 9th வந்து இதுன்னு நினைக்கிறேன், ஜனநாயகன். ம். 13 14 பராசக்தின்னு நினைக்கிறேன். டேட்டே சொல்லிட்டாங்களா ஆமா ஜனநாயகம் 9th? ஆமாமா. இல்லையா? போடும்போதே போட்டாங்களே ஜனநாயகன். இல்லையா? பட் லைக் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒருவேளை வந்து ஐ மீன் இது சிவகார்த்திகேயன் மூவா ப்ரொடக்ஷன் மூவா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவர் வந்து நம்ம ஒரு ஏ டயர் ஹீரோவோட ஒரு 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 நாட் ஈவன் பிரைம் டைம், ஹவ் டு ஐ புட் இட், லைக் ஒரு முக்கியமான ஒரு படம் இது அவருக்கு வந்து. ஏன்னா இதுக்கு அவரோட கடைசி படம்ன்ற மாதிரி அந்த படம் அது ரிலீஸ் கூட வந்து கிளாஷ் விட்டோம்னா நம்ம ஒரு ஏ டயர் ஹீரோன்றது சிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மூவ் மாதிரி இருக்கு. ரொம்ப அப்படின்ற போல்டு ஒரு மூவ் தான் இருக்கு. ஓகே, ப்ரொடியூசர் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தோன்னா அவங்களும் ஒரு தைரியமாக தானே வச்சுருக்காங்க. ஏன்னா அதுதான் எப்படி சொல்றேன். இருந்தாலும் ஆப்வியஸ்லி கலெக்ஷன் வந்து இதுக்கு தான் வரும், விஜய் படத்துக்கு தான் வரும். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுடா. படம் நல்லா இல்லை இருந்தா இல்லை, நீ டக்குன்னு அப்படி என்ன கட் பண்ணுறது வேறடா, உனக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காதுல்ல, உனக்கு ஸ்க்ரீன்ஸே மதராசி கம்மியாக ரொம்ப கிடைக்கும் தள்ளி உனக்கு போயிட்டோம். ஸ்க்ரீன். மதராசி விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டோம் நம்ம. பட் யா இல்லை, முடிச்சிரு முடிச்சிரு, நீ பராசக்தி பற்றி சொல்றது தான் பேசுகிறோம் நம்ம. பராசக்தி நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். உனக்கு எப்படி தோணுது? அத வந்து இது YSK 2ன்னு ஒண்ணு போட்டா ஏன்டா அதுல வந்து பராசக்தி வருது. அதெல்லாம் சும்மா சொல்றேன். பராசக்தியா எனக்குமே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா சூரிய ரிப்போர்ட்டர் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பராசக்தி நல்லா இருக்கும். ஏன்னா அது கேஸ்டிங்கே நல்லா இருந்தது. ஏன்னா ஜெயம் ரவி வில்லன் வேற சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கேஸ்டிங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதர்வா இருக்காரு அந்த மாதிரி. சரி பார்ப்போம் அது எப்படி இருக்கும், அது ஃபியூச்சர்ல பார்ப்போம். அது வரும்போது வரட்டும். ம். மதராசி யா சொன்ன மாதிரி மிட் ராசி எனக்கு. உனக்கு எப்படியோ உனக்கு அதானே? எனக்கும் மிட் தான். அதான் நான் ஓகே தான் அப்போத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். நீங்களும் பார்க்கலன்னா வந்து பாருங்க, ஓடிடி சம்திங் சொல்றாங்க, இப்படிதான் சொல்றாங்க. ஓடிடில வந்ததும் பாருங்க. நாங்க பார்த்துட்டோம் ஏற்கனவே, மதராசி பார்த்துட்டோம். நாங்க பேசுறதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. இது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சில பல பர்சனல் காரணங்களால் ரொம்ப தள்ளி போச்சு. பட் லைக் யா இதுக்கு மேலே ஃபியூச்சரில் கொஞ்சம் அதை ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறோம். பட் லைக் யா நீங்கள் வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இல்லை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பீனியன்ஸ் மாறுபடுது, இல்லை வந்து நீ எப்படா அப்படி பேசலாம், அப்படி பேச போற, நீ எப்படா அப்படி பேசுற இப்படி பேசலாம்னு சொல்லி அடிக்க போறீங்க. கமெண்ட்ஸ்ல வாங்க அடிச்சுக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல வாங்க அடிச்சு போட்டு அடிச்சு போராட்டிக்கலாம் போட. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் லைக் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு, அது இதுனா கீழே போடுங்க. ஏன்னா லோகாக்குமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. நிறைய பேர்ல ஒருத்தர் தான் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குன்னா கீழே சொல்லுங்க. we are looking forward to like hearing about any different opinions or whatever. So yeah, எப்பவுமே அடுத்த வீடியோ என்ன போடுவோம்னு சொல்லி இதில் முடிப்போம்ல எப்பவுமே அந்த இது மாதிரி. அதுவே அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, ஒரு பார்ட் 1 முடிக்கும் போது லீடு வச்சு பார்ட் 2 கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீடியோவில் எப்பவுமே அடுத்த வீடியோ எது ட்ரை பண்ணுறோம் அதை சொல்லிட்டு போவோம். அடுத்து என்னப்பா ட்ரை பண்ணுறோம் சொல்லுப்பா. இவன் வந்து ஐ மீன் YARR அப்படின்றத பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அது இல்ல YARR இல்ல, Y சீரிஸ் வரும், அது மட்டும் கன்ஃபார்ம். இப்போ ஒரு Y சீரிஸ் வரும். YARR நாங்க ஆமா யோசிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா வந்து இதுல ஹைட் பண்றதுக்கு என்ன இருக்கு, Y தனுஷ் பண்ணலான்னு இருக்கோம். ஆமா ஆமா, ஏன்னா வந்து இட்லி கடை வருது. ஸோ வந்து Y தனுஷ் பண்ணிட்டு அது முடிஞ்சதுமே எப்பயும் போல வந்து இட்லி கடை பார்த்துட்டு இட்லி கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இட்லி கடை ட்ரெய்லர் பார்த்தீங்களா? இட்லி கடை ட்ரெய்லர் பார்த்தீங்களா? இல்லையோ, நான் ஒரு டிராவல்ல இருக்கும்போது பார்த்தேன்டா, எனக்கு சரியா ரெஜிஸ்டர் கூட ஆகலடா. அது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுத்து வந்து இதான் பிளானிங்ல இருக்கு. Y தனுஷ் தான் பிளானிங்ல இருக்கு. ஸோ Y சீரிஸ்ல 3ஆவதா இருக்கும் அது. அதுக்கு பேசுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிஞ்சது. மதராசி மெட்ராசி. நன்றி, வணக்கம். Sugar, spice, and everything nice. These were the ingredients chosen to create the perfect little girl. But Professor Utonium accidentally added an extra ingredient to the concoction, Chemical X. Thus, the Powerpuff Girls were born!